கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றி வர நதி வருமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கள் பார்த்தவளே நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் நின்னை நான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையில் அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் நின்புகழ் சேர்த்தென்புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவீர் வாழியரோ. இப்படி சொன்னா கை தட்டணும்னு தெரிஞ்சதுக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய இடத்துல இது மாதிரி நான் சொன்னேன்னா உத்து பார்க்குறாங்க, ஏன் நல்லா தானே இருந்தா இவ்வளவு நேரம் அப்படின்னு. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு கல்லூரியில் கேட்டேன், தம்பி பின்னாடி கேட்குதா? பின்னாடி இருந்து ஒரு பையன் சொன்னா, சார் கேட்கல நீங்க பேசுங்க அப்படின்னு. நிறைய பணம் கொடுத்து ரூம்லாம் போட்டு நல்ல சாப்பாடு கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட்டிட்டு போய் மேடையில் நிற்க வச்சு என்னை பேச விட்டு கீழே இருந்து முறைச்சு பார்க்குறாங்க. என்ன செய்யறது? முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க ஏதாவது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பாவப்பட்டுக்கிட்டு ஒரு முறை சிரிச்சாதான் பேசுறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு சேனல்ல காலையில நான் பேசுற கிளிப்பிங்ஸ் ஒன்று வரும், 6 to 6:15. அது எப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை நான் சென்னை போய் அந்த ரெக்கார்டிங் ரூம்ல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசி கொடுத்துட்டு வரதை அவங்க 5-5 நிமிஷமா கட் பண்ணி வாரம் முழுக்க போடுறாங்க. அங்கே என்ன நடக்கும்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ கேமராமேன் நான் 2 பேர் இருப்போம். இங்கேயாவது ஒரு 300 பேர் இருக்கிறோம், அவரும் நானும் மட்டும்தான் தனியாக இருப்போம். எவ்வளோ பெரிய தற்கொலை முயற்சி பாருங்க. அவர் என்ன சொல்லுவார், ரெடியா ஸ்டார்ட் போலாமாண்ணா? இப்போ சார் எப்படி சொன்னார், நான் போகலாமா? இவ்வளோ நேரம் கேட்டார்ல, எல்லாம் ரெடி பண்ணாங்களா? அந்த மாதிரி போகலாமா? போகலாம். நான் பேச ஆரம்பிச்சிருவேன், அவர் மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ இந்த முறை போனப்போ என்ன நடந்துச்சுன்னா, ரெடியா ஸ்டார்ட் போகலாம் அப்படின்னாரு. போகலாம். ரெடி ஸ்டார்ட் 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டார். ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவர் கேமரா ஆன் பண்ணிட்டு வெளியே போய் கதவை சத்திட்டு போயிட்டார். நினைச்சு பாருங்க, இது மாதிரிலாம் கொடுமை உலகத்திலே பேச்சாளருக்கு மட்டும் தான் நடக்கும். அதனால எதிரில் அமர்ந்திருக்கிற இந்த கல்லூரி குழந்தைகளை மாணவிகளை பார்க்கிற போது உண்மையிலே அற்புதமான ஒரு நல்ல சந்தர்ப்பம், நல்ல வாய்ப்பு, நல்ல மகிழ்ச்சியான நாள். ஆமா, அதையெல்லாம் விட பெரிய சிறப்பு என்னன்னா, நான் நேற்று 2 நாள் மலேசியாலாம் நிகழ்ச்சி முடிச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு இன்னைக்கு காலையில் வர்றதுக்கு 5 மணிக்கு சேலத்துலேருந்து கிளம்புனேன். இங்கே இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் சிரமம். அவினாசி போய் அங்கேருந்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வந்தேன். பெரும்பாலும் கல்லூரிகளுக்கு தெரிந்த கல்லூரிகள்னா அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். முதல் முறையாக இன்றைக்கு உங்கள் கல்லூரிக்கு வருகிற போது எப்படி இருக்குமோன்ற ஒரு சின்ன அச்ச உணர்வோடையே வந்தேன். சில இடத்துல கல்லூரி இருக்கும், காம்பவுண்ட் இருக்கும், ஆள் இருக்காது. சில இடத்துல ஆள் இருப்பாங்க, காலேஜ் இருக்காது. அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஆனால் அங்கே ஒன்றும் நடக்காது. மாணவிகள் மட்டும் இருப்பாங்க, ஆசிரியர் இருக்க மாட்டாங்க. ஆசிரியர் நிறைய கடையை திறந்து வச்சு உட்காந்துருப்பாங்க, மாணவியே இருக்க மாட்டாங்க. இப்படி நிறைய இருக்கிற இடத்துல இங்கே எப்படி இருக்குமோன்ற ஒரு சின்ன அச்ச உணர்வோடு தான் வந்தேன். உள்ளபடியே இந்த அரங்கத்திற்குள்ளே கேம்பஸ்குள்ளே வந்த உடனே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் என்னன்னா, வானலாக உயர்ந்து நிற்கிற இந்த கட்டிடங்கள் இன்னும் கூட பிள்ளைகளை சேர்த்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிற 1 வருட குழந்தைக்கு இத்தனை பெரிய எனக்கு தெரிந்து 30 வருஷம் இயங்கிக் கொண்டிருக்கிற கல்லூரிகளில் கூட இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது இல்லை நிறைய இடங்கள்ல. அந்த வகையில் இதை ஒரு அறப்பணியாக அற்புதமாக செய்து கொண்டிருக்கிற இந்த அறக்கட்டளையினுடைய தலைவர், செயலாளர் மற்றும் இந்த நிகழ்ச்சியில ஒரு சிறப்புரையை ஆற்றி கிட்டத்தட்ட இஸ்ரோ வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போயிட்டு வந்த மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா திரு ஓகே டெக்ஸ் கந்தசாமி அவர்களுக்கும், இந்த மாட்சிமை தாங்கிய கல்லூரியினுடைய மாண்பமை
முதல்வர் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசினதுல அவங்களுடைய வேஸ்ட் நாலேஜ் என்னன்னு தெரிஞ்சுது. சில இடங்களில் பிரின்சிபல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க. அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு காட்டுறதுக்காக கஷ்டப்பட்டு யாருக்குமே சிரிக்காமல் மெயின்டைன் பண்ணுவாங்க. சிரிச்சா நாங்கள் ஐயோ பிரின்சிபல் சிரிச்சிட்டாங்க அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இதுக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு அவங்க ரிலேட்டிவ் சைடில் ஒரு துக்ககரமான நிகழ்வு அதுக்கு போயிட்டு வந்து இன்னமும் கூட அவங்க அந்த மீளா துயரிலிருந்து மீளாமல் இருக்கிற நிலையிலும் கூட உடனடியாக வந்து இந்த நிகழ்வை தொடங்குகிற போது அவங்க காட்டின அக்கறையும் அவங்க எடுத்துக்கிற முயற்சியும் ஒரு விஷயம் நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் மிகச்சரியான இடத்துல பிளேஸ் ஆயிருக்கீங்க. நான் ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு ஏதோ ஒரு கல்லூரிக்கு போன நினைவு அம்மா அங்கே இருந்திருக்காங்க. அவங்க டக்குன்னு என்னோட முகத்தை இத்தனை நாள் 5 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சு சொல்றாங்க. அப்போ ஹவு மச் ஹி இஸ் டேலண்டட். அந்த அளவுக்கு ஒரு பெரிய அற்புதமான நபர். மிகுந்த மரியாதைக்கும் வணக்கத்திற்கு உரிய கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ராக்கேல் நான்சி அவர்கள். என்னங்க ராச்சலா? அது நிறைய பேருக்கு அது வரா. ராச்சல் நான்சி மேடம் எடிட் பண்ணிருங்கப்பா. சரி நல்லா சொல்லிட்டுமா ஒரு முறை டாக்டர் ராச்சல் நான்சி. ராச்சலா திரும்பவும் தப்பா? சரி திரும்ப கட் பண்ணிங்க. கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் ரேச்சல் நான்சி. சரியா சொல்லிட்டேனாமா? இதையே இத்தனை டேக் வாங்குறான் இவன். எந்த பட்டிமன்றம் பேசி என்ன உங்களை எல்லாம் நல்ல இங்கே சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிகுந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் செல்வ ஜெயந்தி மேடம் அவர்களுக்கும், நீங்க எல்லாரும் கையில மொபைல் வச்சிருக்கீங்க, எல்லாரும் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் இருக்கீங்களா? இல்லையா? நம்பிட்டேன். நீங்க அதுல வந்து கலையமுதன் துரைசாமின்னு என் பேர் போட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். என் பட்டிமன்றம்லாம் கிராமங்களில் முன்னாடி ஒரு 5000 பேர் பாய் போட்டு கீழே தரையில் உட்காந்து பார்ப்பான். சினிமா பாட்டு பட்டிமன்றம் அந்த மாதிரி நிகழ்வுகள் பெருசாக நடத்துறது நான் வழக்கமாக ஒரு 8, 9, 10 மணிக்கு ஆரம்பித்து வெடிகால் 4 மணி வரைக்கும் நடத்துவேன். ஐயோ இங்கே அந்த மாதிரி பண்ணிடாதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நேரம் இப்போவே 11:45. எவ்வளோ நேரம் நடத்தலாம் அப்படின்றது 1 மணி நேரமா? 1 மணி நேரத்தில் நீங்கள் 6 பேர் பேசி நான் பேசி தீர்ப்பு சொல்லணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் உங்களோட முகம்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இதுக்கு மேலே தாங்கும்னா பார்ப்பேன், இல்லைன்னா நிறுத்திடுவேன். போகிற இடத்துல கேட்பேன் எவ்வளோ நேரம் சார் பேசலாம். இந்த பெரிய அமைப்பெல்லாம் சொல்லிடுவாங்க, சார் உங்கள் டேட் கிடைக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ நாள் கேட்டுட்டு இருந்தோம், நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல வாய்ப்பு எங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுங்கன்னு நினச்சாலும் பேசுங்க சார், உங்கள் அமைப்பு, நாங்களாம் ஒரு 1/2 மணி நேரத்தில் கிளம்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் அப்படியே பார்ப்பேன். இந்த கிராமங்கள்லாம் பட்டிமன்றம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த வண்டியை வச்சுட்டு நின்றுருப்பான். அவன்லாம் எதுக்கு அங்கே நிற்கிறான்னா இவன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். ஏதாவது நல்லா இருந்தா போய் உட்காரலாம், இல்லைன்னா இப்படியே கிளம்பிடலாம். ஆனால் நீங்கள் இப்போ கிளம்ப முடியாத கதவு சாத்திருக்கு. அதனால உங்களோட முகத்தை எல்லாம் பார்ப்பேன். நீங்கள் ஏதாவது கொஞ்ச நேரம் ஓகே அப்படின்னு இருந்தா நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும், இல்லைன்னா நன்றி வணக்கம் சொல்லிடுவேன். சரி, பேசுறதுக்கு நாங்க தயார், கேட்கறதுக்கு நீங்க தயார். அது எனக்கு எப்படி தெரியும்னா, எப்படி தெரியும்? அந்த கை தட்டின 13 பேருக்கு நன்றி. நல்ல கை தட்டினா பெண்களுக்கு 3 நாள்ல 3/4 அடி முடி அதிகமா வரும்னு அமெரிக்கால கண்டுபிடிச்சதா. இதை நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம், உண்மையாவே நடக்குது. அதனால அது இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நினைச்சு கை தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்ப இங்க மட்டும்தான் இந்த மாதிரி சிரிக்க முடியும். கலையம்மன் சொன்னாரு நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா கை தட்டி சிரிக்கணும்னு சொன்னாருன்ட்டு நைட் நீங்க வீட்டுக்கு போய் ஒரு 12 மணிக்கு கதவை சாத்திட்டு திடீர்னு சிரிச்சு கை தட்டினீங்கன்னா உங்க வீட்டுல என்ன பண்ணுவாங்க? காலையில KMCH கூட்டு போயிடுவாங்க. அதனால இப்ப சிரிக்கிற வாய்ப்பு இங்க மட்டும்தான் சிரிக்க முடியும். வீட்டில் கூட போய் சிரிக்கிறதுக்கு யோசனை பண்ணி சிரிக்கணும். ஏன்னா நீங்கள் அமர்ந்திருக்கிற இடமும்
அமர்ந்திருக்கிற சூழலும் நீங்கள் இருக்கிற வயதும் அப்படி. இந்த வயசுல சிரிக்கிறதும் கூட பார்த்து சிரிக்கணும். எந்த இடத்துல சிரிக்கணும்னு இருக்கு. எந்த இடத்துலையும் தவறுதலா சிரிச்சுட்டா என்னாகும், சிக்கலாயிடும். அதனால சிரிக்க வேண்டிய இடத்துல நல்லா சிரிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிற போது அவற்றையெல்லாம் கடந்து நீங்கள் சிரிப்பதற்கு என்ன வேணும், ரொம்ப பெரிய பெருமை வேணும், பொறுமை வேணும். அதனால இப்ப கிடைச்சிருக்க வாய்ப்பை நல்லா பயன்படுத்திங்க. பி ஹாப்பி. ஆர் யூ ஹாப்பி? ஓகே, சரி, இதெல்லாம் அவங்க எடிட் பண்ணிக்குவாங்க. சரியா? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற பெண் பிள்ளைகள் ஒரு 200, 250, 300 பேர் ஸ்ட்ரென்த்னு வச்சுக்குவோம். இதில் எத்தனை பேருடைய அம்மா டிகிரி படிச்சவங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். எத்தனை பேருடைய அம்மா டிகிரி, பிஇ, பிஏ, பிஎஸ்சி, பிகாம் அந்த மாதிரி டிகிரி படிச்சவங்க எத்தனை பேர்? 1 2 3 4 5 6 2 4 6 7. ஓகே, இப்போ ஒரு விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்கப்பா. அதாவது 300 பேர் அமர்ந்திருக்கிற ஒரு சபையில் 300 பெண் பிள்ளைகள் அமர்ந்திருக்கிற இடத்தில் 6 குழந்தைகளுடைய அம்மாக்களுக்கு மட்டும்தான் கல்லூரிக்கு போவதற்கான வாய்ப்பு இதற்கு முன்பு இருந்ததென்றால் நீங்கள் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறீர்கள். புரியுது என்ன சொல்றேன்னு? Could you understand what I mean? 300 குழந்தைகள் இருக்கிற இடத்துல 6 குழந்தைகளுக்கு மட்டும்தான் அவங்க அம்மா காலேஜ் வாசலை மிதிச்சிருக்காங்க. ஆனா இப்போ 300 பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கேம்பஸ், இவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், இவ்வளவு பெரிய ஒரு ஃபியூச்சர், இவ்வளவு பெரிய ஒரு கரிக்குலம், இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் எல்லாரும் இன்னும் 1 ஆண்டோ 2 ஆண்டுகள் கழித்தோ உங்கள் கையில் ஒரு பட்டம் வாங்கி கிராஜுவேட் ஆக போறீங்க. அவ்வளவு பெரிய விஷயம். ஆக கிடைப்பதற்கரிய இந்த மிகப்பெரிய வாய்ப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு? உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. சோ பி ஹாப்பி. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்க அப்பா அம்மாக்கு, உங்க அம்மாக்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு, உங்க அம்மாவுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள். முதல் தலைமுறை பட்டதாரின்னா என்ன புரியுதா? முதல் தலைமுறை பட்டதாரிகள். உங்களோட பிள்ளைகள் எல்லாருமே டிகிரி வாங்க போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. யாராவது பிள்ளைகளை படிக்க வைக்காம இருக்க போறீங்களா? இல்ல. அப்ப உங்க அம்மாக்களுக்கு கிடைக்காத வாய்ப்பை, அவங்க அம்மாவுக்கு கிடைக்காத வாய்ப்பை, அவங்க அம்மாவுக்கு கிடைக்காத வாய்ப்பை, குறைந்தபட்சம் ஒரு 50 தலைமுறைக்கு கிடைக்காத வாய்ப்பை இறைவனும் தீரன் சின்னமலை கலைக்கல்லூரியும் உங்களுக்கு கொடுத்திருக்கு. சரியா? அதை மிகச்சரியாக பயன்படுத்திக்கணும். பட்டிமன்றத்துக்கு போலாமா? ஓகே. பட்டிமன்றம் என்கிற இந்த அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, உலகத்திலேயே வேற எந்த மொழியிலையும் இல்லப்பா. உலகில் 3652 மொழிகள் இருக்கிறதா சொல்றாங்க. 3652. எதுக்கு இங்கிலீஷ்ல சொன்னோம்னா நிறைய பேருக்கு இப்ப தமிழ் புரியறது இல்லை. 3652 மொழிகள்ல பேச்சு வழக்கிலையும் எழுத்து வழக்கிலையும், நம்ம பேசுற பேச்சு எழுத்து இந்த ரெண்டுலையும், இந்த 3652 மொழிகள்ல அதனுடைய இலக்கிய தன்மை, ஓசை, நயம், சந்தம், செய்யுள், கவிதை, பாடல் என்று எல்லாத்தையும் கிளாசிஃபை பண்ணி எல்லாவற்றையும் ஆராய்ந்து மொழியியல் வல்லுநர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. அவெல்லாம் கணக்கு போட்டு 6 மொழியை செம்மொழின்னு டிக்ளேர் பண்ணாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னு பேர் அதுக்கு. 3652 மொழிகளில் 6 மொழிகள் மட்டும்தான் செம்மொழி. அந்த 6 மொழிகள் என்ன தெரியுமா? 1 ஹீப்ரு, 1 லத்தீன், 1 கிரேக்கம், 1 சீனம், 1 சமஸ்கிருதம், இன்னொன்னு நம்முடைய அன்னை தமிழ். இதுலயும் இந்த 6 மொழிகளில் ஹீப்ரு என்கிற மொழி இப்போது இல்லை. அது இயேசு பிரான் பேசியதாக சொல்றாங்க. இப்ப புழக்கத்துல இல்ல, ஹீப்ரு இல்ல. கிரேக்கம், கிரேக்க கலாச்சாரத்தோட அது போச்சு. இன்னைக்கு கிரீஸ்ல கூட கிரேக்கம் பேசுறது இல்ல. சீனம் அது பேச்சு வழக்கில் இருக்கு, எழுத்து லிட்ரேச்சருக்கு கொண்டு வர முடியல. சமஸ்கிருதம் அது கோயில்ல மந்திரம் சொல்லுவாங்க, பார்த்திருப்பீங்க. அதை ஃபுல் ஸ்ட்ரக்சரல் லாங்குவேஜா நம்மளால அடாப்ட் பண்ண முடியாது. அது 5 மொழியும் போச்சு. லத்தீன் இல்ல, கிரேக்கம் இல்ல, சீனம் இல்ல, சமஸ்கிருதம் இல்ல, ஹீப்ரு இல்ல, இல்லையா?
ஆக ஒரே ஒரு மொழி இன்றைக்கு இருக்கிற உலக மக்கள் முழுவதும், எங்க சீனால இருக்கிறவன், ஜப்பான்ல இருக்கிறவன், அண்டார்டிகால இருக்கிறவன், ஆஸ்திரேலியால இருக்கிறவன், கென்யால இருக்கிறவன், உகாண்டால இருக்கிறவன், எல்லா தரப்பு மக்களிடத்திலும் மனிதன் என்கின்ற ஒரே ஒரு கட்டமைப்பை மட்டும் வைத்துக் கொண்டு அவனுக்கு கண்கள் தெரிகிறது, காது கேட்குதுன்னா கண்ணால் படிக்கவும் காதால் ஒரு விஷயத்தை கேட்கவும் தகுதியும் தன்மையும் மட்டும் இருந்தால் அந்த மனிதனின் எண்ணங்களுக்குள்ளே ஊடுருவி சென்று அவன் நெஞ்சுக்கு நெருக்கமாக ஒரு விஷயத்தை அவனை சிரிக்க வைக்க, அழ வைக்க, பேச வைக்க, ரசிக்க வைக்க ஒரு மொழி இன்றைக்கு 2025 வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்தும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரே மொழி, நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். இந்த தமிழில் மட்டும்தான் இந்த பட்டிமன்றம் என்கிற அமைப்பே இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. திருவிளையாடல் ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாம் அதுல சிவாஜி கணேசனும் இன்னொருத்தரும் நக்கீரா நடிக்கிறவர் ஏபி நாகராஜனும் பேசுவாங்க. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா, முடிக்கு ஸ்மெல் இருக்கா இல்லையா? இப்பெல்லாம் பட்டிமன்றம் வேற மாதிரி ஆயிடுச்சு. பெண்களின் கூந்தல் இயற்கையா செயற்கையா, அது ஒரிஜினலா இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கு பட்டிமன்றம் பேசலாம். ஆனா அன்னைக்கு அப்படி பேசினாங்க பட்டிமன்றம். இன்றைக்கு இருக்கிற நிலையில இந்த தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்த, ஏன்னா எல்லாருமே எப்படி நினைக்கிறோம், தமிழ் படிச்சா என்ன சார் வந்துடும், நாங்க மைக்ரோ பயாலஜி, நாங்க மேடம் கேட்டேன் என்னென்ன மேடம் உங்க கோர்ஸ் இருக்குன்னு, அவங்க சொன்ன எதுவுமே எனக்கு புரியல, அவ்வளவு கோர்ஸ் வந்துருச்சு. இப்ப வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவ்வளவு விஷயங்கள் வந்துருச்சு. அதையெல்லாம் தாண்டி எல்லா தகுதியும் திறமையும் வைத்திருக்கிற எல்லா பாடத்திட்டங்களிலும் நாம் கைவிடாமல் கைப்பிடித்து நம் நெஞ்சுக்குள்ளே நெருக்கமாக எப்போதும் வைத்திருக்க வேண்டியது நம்முடைய தாய்மொழி தமிழை. அது எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். அதை மனசுல வச்சுக்கணுன்றதுக்காகத்தான் இந்த மாதிரி பட்டிமன்றம்லாம் நடத்துறது. அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களிடத்துல தன்னுடைய ஆரக்கால்களை ஆழமாக பாய்ச்சி தமிழ் சான்றாண்மையாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஐரிஸ் விஷன் தொலைக்காட்சியினுடைய சார்பாக நம்முடைய தீரன் சின்னமலை கலைக்கல்லூரியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சியில் முதலில் உங்களை எல்லாம் வணங்குவதிலே, வணக்கம் சொல்வதிலே மகிழ்ச்சி. இப்பதான்டா வணக்கத்துக்கே வந்திருக்கான்னு நினைச்சேன். பட்டிமன்றம் இப்பதான் ப்ராப்பர் சேனல்ல ஆரம்பிக்கிறோம். என்ன சார் பட்டிமன்றம், என்ன தலைப்பு? ராமன் நல்லவனா, சீதை நல்லவங்களா, தர்மன் நல்லவனான்னு நான் பேசணும்னு வச்சுக்கங்க, போச்சா இன்னைக்குன்னு வந்துட்ட மாட்டிக்கிட்டேன்னு ஆயிடும் இல்லையா? உங்களுக்கு என்ன வேணுமோ கொஞ்ச நேரம் நீங்க ஹாப்பியா இருக்கணும், ஏதாவது ஒரு 4 செய்தி நல்லதா எடுத்துக்கிட்டு போகணும். நீங்க அதுக்காக ஜனரஞ்சகமான ஒரு தலைப்பு பேசுறோம். என்னன்னா, இன்றைய திருவிழாக்கள். அது திருவிழான்னா என்ன? இப்ப பக்கத்துல ஒரு திருவிழா வருது, என்னது? ஆமா, இந்த இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க இந்த ஈவெண்ட் ஐரிஸ் விஷன்ல பொங்கல் அன்னைக்கு வரும். அதனால பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம் இது. எனவே திருவிழாக்கள் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கொண்டாட்டமா இல்லை திண்டாட்டமா, இதுதான் தலைப்பு. கொண்டாட்டம்னா என்ன சார்? பொங்கல்னா என்னென்ன பண்ணலாம்? புது ட்ரெஸ் வாங்கலாம், பொங்கல் சாப்பிடலாம், வேற புது படம் பார்க்கலாம். அதே உங்க அப்பாக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை வரும்? எங்க கடன் வாங்கலாம், எவ்வளவு வட்டி கட்டலாம் இல்லையா? சரி, அடுத்து தீபாவளி. இப்படி எல்லாருக்கும் உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி, எங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி திருவிழாக்களுடைய நிலைமை மாறுபடும். இன்றைக்கு இந்த பொங்கல் பண்டிகை, இந்த திருவிழாக்கள் எல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்குதா இல்ல சங்கடத்தை கொடுக்குதான்னு தலைப்பு. இதுல மகிழ்ச்சியே என்று ஒரு 3 பேர் பேசணும். இல்லைங்க பெரிய துயரங்க, இந்த பொங்கல் வந்தா லீவை தவிர மீதி எல்லா கப்போரும் உண்டு அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு 3 பேர். 3 அறிஞர், 6 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. இந்த 6 பேர்ல கொண்டாட்டமே என்று பேசுவதற்கு வருகின்றிருக்கிறவர்கள் பட்டிமன்ற மரபுப்படி அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். முதலாவதாக அமர்ந்திருக்கிறவர் இவர் தான் எங்களுடைய சிவசக்தி சொல்லரங்கத்தினுடைய மேலாளர், அமைப்பாளர். எங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க தான் பேக் போன். அதனால கோவை SNMV கலைக்கல்லூரியுடைய பேராசிரியர், துறை தலைவர், ஆன்மீக பேச்சாளர், மிகுந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கவரு
அவர் ஒரு அக்கு மருத்துவர், ஒரு ஸ்கூல் ஏகச்சமா இருந்து ரிட்டையர் ஆகி இப்ப என்னுடைய நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நல்ல அற்புதமான தமிழுக்கு சொந்தக்காரர். எப்படி கும்பிட்டாரு பாத்தீங்களா? உங்க ஊர்ல எலெக்ஷன் நிக்க போறாரு அடுத்தது. மருத்துவர் திருவேங்கடம் அவர்கள். அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க, அவங்க பேர் சொல்லணுமா? எஸ், உங்கள் கல்லூரியினுடைய மாணவி செல்வி தீபிகா. என்ன டிபார்ட்மெண்ட்? நம்ம காஸ்டியூம். ஓகே, குட். நான் கூட தமிழன்னு நினைச்சிட்டோமா? சரி, கொண்டாட்டம்லாம் இல்லைங்க, இது பெரிய துன்பம், திண்டாட்டம் என்று பேசுவதற்கு வந்திருக்காங்க ஒரு 3 பேர். இதுல முதலாவதா உட்கார்ந்துருக்கவங்க நல்ல தமிழ் பேச்சாளர், விஜய் டிவியோட கலக்க போகுதா நீயா நானா பேசி அவங்களுக்கு நிறைய அனுபவம், நல்ல நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சமீபத்தில் என்னுடைய நிகழ்வுகளில் பேசி கொண்டிருக்கிறார். கோவை ரூட்ஸ்ல வேலை பார்க்கிற கோவை தென்றல் வனிதா. அவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்கவங்க அவ்வளவுதானா? உங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர் முனைவர் சந்திரகலா அவர்கள். உலகத்திலேயே பெரிய சந்தோஷம் என்னன்னா, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்லாதுங்க. என்ன மலேசியால, சிங்கப்பூர்ல, துபாயில, இலங்கையெல்லாம் கூப்பிட்டு போய் பேசுறாங்க நிறைய பணம் கொடுத்து. எங்க வீட்டுல நான் ஏதாவது பேசுனா என் பையன் அவருக்கு வேற வேலையே இல்லம்பா. ரியாலிட்டி என்னன்னா, வெளியெல்லாம் மதிப்பாங்க. நம்ம வீட்டுல ஏதாவது பேசணும்னா, டிவிலாம் பேசுறாரு அப்பா, உட்காந்து கேள்ற, ஒரு 2 நிமிஷம் என்ன சொல்றாருன்னா, உட்காந்து கேளுமா, என்னையாமா டார்ச்சர் பண்றாங்க. அதனால உங்கள் கல்லூரி பேராசிரியர் பாடம் நடத்துறது ஓகே, ஆனா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல பேசுறத கேட்கறதுக்கு தைரியமா வந்து உட்கார்ந்ததுக்கு முதல்ல உங்க எல்லாருக்கும் நன்றி. அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்க, இருங்க. நம்ம இந்தியாவில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒரு பொங்கலை குறித்து கொண்டாடுகின்ற ஒரு பட்டிமன்றத்தில் நஸ்ரீன் பானு வந்து பேசுற பெருமிதம் நமக்கு மட்டும்தான். எஸ், வாழ்த்துக்கள். இப்ப இவங்க 6 பேர் பேசணும், அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு கூட சொல்லுவேன். ஆனா அது வரைக்கும் நீங்க இருக்கணும். அப்படியே 2 பேரை கிளம்பி என் ஈரக்குலையை நடுங்க விட்டுறக்கூடாது. பொறுமையா இருந்தா தீர்ப்பு வரைக்கும் கேட்கலாம். இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது எல்லாமே பெண்கள்ன்றதுனால ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லிட்டு பட்டிமன்றத்துக்குள்ள போறோம். ஹிலாரி கிளின்டன் அப்படின்னு ஒரு அம்மா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? கிளின்டன் ஒருத்தர் இருந்தார், அவரையா கேள்விப்பட்டீங்களா? அமெரிக்க ஜனாதிபதி, கேள்விப்பட்டீங்களா? அமெரிக்காவுடைய ஜனாதிபதி கிளின்டன், அவருடைய மனைவி ஹிலாரி கிளின்டன். இப்ப ஒருத்தர் ஜோ பைடன் இருக்கார், அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, தெரியுமா? ஆமா, ஜோ பைடனை எதிர்த்து நின்னாங்க அவங்க. எதுக்கு? அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல்ல ஜோ பைடனை எதிர்த்து ஹிலாரி கிளின்டன் நின்னாங்க. அவ்வளவு பெரியவங்க அவங்க. ஹிலாரி கிளின்டனுடைய கணவர் கிளின்டன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இருந்தார். இப்ப நம்ம ஊர்ல லோக்கல் ஒரு கவுன்சிலர் போனாருன்னு வச்சுக்கீங்களேன், அவர் கார் பின்னாடி 3 கார் போகுது, பாத்துறீங்களா? நம்ம ஊர்ல கவுன்சிலர் போனாவே 3-4 கார் போகுது. இந்தியாவோட பிரதமர் போற கார் கான்வாய் பாத்திருக்கீங்களா எப்படி போகுதுன்னு? இப்ப டெல்லி செங்கோட்டையில பிரதமர் கொடியேற்ற வராருன்னா அந்த பாத்திரீங்களா? முன்னாடி ஒரு 10 கார், பின்னாடி ஒரு 10 கார், எல்பிஜி கமாண்டோஸ், அவன் இவன், அதை பாத்திரீங்களா? அப்படின்னா அமெரிக்க அதிபருடைய கார் போற கான்வாய் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அமெரிக்க அதிபருடைய கான்வாயில அதிபர் கிளின்டனும் அவருடைய மனைவி ஹிலாரியும் உட்கார்ந்துருக்காங்க கார்ல. கார் போயிட்டு இருக்கு. பெனின்சுலேவியான்னு சொல்ற ஒரு மாநிலத்திலிருந்து சிகாகோக்கு போறாங்க. அவங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல எரிபொருள் நிரப்புறதுக்காக, பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு பங்குக்கு போனாங்க. அந்த கான்வாய் வண்டிகள் எல்லாம் வழிவிட்டு அமெரிக்க அதிபருடைய கார் மட்டும் பங்க்ல போய் நின்னுச்சு. கார்ல பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போடுறதுக்கு வண்டி நிக்குது. வெளியே பெட்ரோல் போடுறதுக்கு ஒருத்தர் நிற்பார்ல, அவர் சாதாரண ஆள். உள்ள உட்கார்ந்து இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியும் அவருடைய மனைவியும். கார்ல உட்கார்ந்து இருக்கிறது இந்த பக்கம் ஜனாதிபதி கிளின்டன் உட்கார்ந்து இருக்கார்.
இந்த பக்கம் அவருடைய மனைவி கிளின்டன் உட்காந்துருக்காங்க. பெட்ரோல் போடுறது இந்த பக்கம் போடணும் இல்லையா? பெட்ரோல் போடுறவர் என்ன பண்ணாரு, இப்படி போட்டுக்கிட்டே கண்ணாடிக்குள்ள பார்த்தார். உள்ள ஹிலாரி உட்கார்ந்துருந்தாங்கல்ல, என்ன நினைச்சாரு தெரியல, டக் டக்குன்னு கண்ணாடி கதவை தட்டிட்டார், கண்ணாடி ஜன்னலை தட்டிட்டார். அவர் தட்டுறது யார் கதவை? அமெரிக்க ஜனாதிபதி கார் கண்ணாடிய. சும்மா விடுவானுங்களா? அங்கிருந்து பாதுகாப்பு எல்லாம் ஓடி வந்துட்டான். ஓடி வந்து அவர் பிடிச்சிட்டாங்க. உள்ள இருந்து ஹிலாரி கிளின்டன் சொன்னாங்க, விட்டுருங்க விட்டுருங்க, அவர் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு 2 இன்ச் அப்படியே கார் கண்ணாடி கீழே இறக்குனாங்க. கண்ணாடி இறக்கணும்னா வெளியே அந்த பெட்ரோல் போட்டு கண்ணாடி தட்டினா பாருங்க, அவன் உள்ள பார்த்து சொன்னான், ஹாய் ஹிலாரி, ஹவ் ஆர் யூ அப்படின்னா. அவன் பெட்ரோல் பங்க்ல சாதாரணமா பெட்ரோல் போடுற ஒரு ஆள். ஹாய் ஹிலாரின்னு அவன் கேட்டவன் யாரு? உலகத்தினுடைய வல்லரசாக இருக்கிற அமெரிக்காவுடைய ஜனாதிபதியினுடைய மனைவி, த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்கள ஹாய் ஹிலாரின்னு சொல்லிட்டான். என்ன ஆகும்? எல்லாரும் பதறாங்க. உள்ள இருந்து அந்த அம்மா சொன்னாங்க, ஹாய் அலெக்சாண்டர், ஹவ் ஆர் யூ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எல்லாருக்கும் ஒரே கன்ஃபியூஷன், என்னடா நடக்குது இங்க அப்படின்னு. 2 பேரும் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எஸ் ஐ எம் ஃபைன் இவன் சொன்னா, அவங்களும் எஸ் ஐ எம் ஃபைன் சொன்னாங்க. ஓகே பாய் பாய் சொல்லிட்டாங்க. கண்ணாடி ஏத்தியாச்சு. இப்போ வண்டி கிளம்பிருச்சு. கார் போயிட்டே இருந்துச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் போன உடனே பக்கத்துல கிளின்டன் உட்கார்ந்து இருந்தார்ல அவங்க வீட்டுக்காரர், அவரும் மனிதன் தானே. அவர் என்ன பண்ணாரு, இப்படி திரும்பி பார்த்தார் ஹிலாரிய. ஹிலாரி, இந்த பெட்ரோல் பங்க்ல ஒருத்தன்ட்ட பேசினியா, அவன் யாரு அப்படின்னு கேட்டார். அவங்க சொன்னாங்க, அவன் என் கூட பள்ளியில படிச்சான், கல்லூரியிலையும் படிச்சான், என் வகுப்பு தோழன், நல்ல கால்பந்து விளையாடுவான், நல்லா வந்து கீபோர்டெல்லாம் வாசிப்பான், அந்த கிட்டார்லாம் வாசிப்பான், அற்புதமானவன். காலம் செய்த கோலம் இன்னைக்கு அவனை கொண்டு வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட விட்டுருச்சு. இப்படி ஆயிட்டான். மனசு ரொம்ப வருத்தமா இருக்குதுன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த ஆள் கேட்டு கம்பெனி இருக்கலாம்ல. திரும்ப ஒரு 2 கிலோமீட்டர் கார் போனோம்னா மீண்டும் அவர் இன்னொரு கேள்வி கேட்டார். ஹிலாரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. இல்ல, அவர் இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ல பார்த்தேன், அவரு வந்து ரொம்ப நல்லவர், உனக்கு நல்ல பழக்கம், ஃப்ரெண்டுன்னு சொன்ன. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, ஒரு வேளை என்ன நீ கல்யாணம் பண்ணாம அவனை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் உன் நிலைமை என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டார். அந்த அம்மா யோசிக்காம ஒரு பதில் சொன்னாங்க, ஒருவேளை உங்களை திருமணம் செய்து கொள்ளாமல் நான் அவனை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமே, ஆனால் இறைவனுடைய கருணையால் அவன் அமெரிக்க ஜனாதிபதியை என் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பான், நீ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டு இருப்பான். இது வந்து நிஜமா நடக்குமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்லாம் ஆராயக்கூடாது. வடைய தின்னணும், துளை எண்ணக்கூடாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இது நடந்திருக்குமா யாருக்கும் தெரியாது, வாய்ப்பு இருக்கா தெரியாது. ஆனால் ஒரு பெண் தன் பெண்மையின் மீது வைத்திருக்கிற அசாத்தியமான அலாதியான நம்பிக்கை, பெண்ணில் பெருந்தக்க யாவுலன்னு சொல்றார் திருவள்ளுவர். இங்கெல்லாம் முன்னாடி ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 50 வருஷம் முன்னாடி பெண்கள் ரவிக்கை போடுவதற்கு, ஜாக்கெட் போடுவதற்கு வரி இருந்தது. ஒரு 50 இயர்ஸ் பேக் எல்லாரும் வந்து ஜாக்கெட் மேல இருக்கிற சட்டை போட்டிருக்க கூடாது, வெறும் மாராப்பு துணியோட தான் இருக்கணும். ஜாக்கெட் போட்டிருக்கிறதுக்கு முடியாது. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா, கெஸ்ட் வராங்க, யாராவது ஒருத்தர் வராங்கன்னா, அந்த வீட்டு பெண் சமையல் கட்டில் இருந்து தான் பேசணும், வெளியே வந்து வாசல்ல பேசக்கூடாது, யாரையும் பார்த்து அட்ரஸ் பண்ணக்கூடாது. சில இடங்கள்ல வடபகுதிகளில் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் ஒரு கணவன் இறந்து போயிட்டா சதின்னு அதுக்கு பேருங்க, அந்த லேடி அந்த மனைவியும் தூக்கி அதுக்குள்ள போட்டுருவாங்க வலுக்கட்டாயமா, கணவன் உடம்போட சேர்த்து இதை உயிரோட கொளுத்தி விடுவாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. பெண்ணடிமை பேசு மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்திடுதல் மேற்கொம்பேன்னு சொன்னார் பாரதியார். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போய் கலர் கலரா புடவை, இங்க தொங்குது இங்க தொங்குது, சில பேருக்கு இங்கெல்லாம் தொங்குது. எவ்வளவு ஹாப்பி. இந்த முடியெல்லாம் வந்து யாரும் முன்னாடி எல்லாம் இப்படி ஜட போடுறதில்ல. இப்பெல்லாம் எப்படி போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியல, முடிக்கும் தெரியல. மற்றபடி மகிழ்ச்சியினுடைய எல்லையில் இருக்கிறீர்கள் இல்லையா? ஆர் யூ ஹாப்பி? எஸ். இந்த ஹாப்பியோட பட்டிமன்றத்துக்குள்ள போறோம். இன்றைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில
திருவிழாக்கள், அதாவது பண்டிகைகள் கொண்டாட்டமே என்கின்ற அணியை தொடங்கி வைத்து பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள் உங்களுடைய பலத்த கரவொலியோடு. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதிமன் பணியை போல நன்னிக நின்மன் இங்கே நசித்திட வேண்டுமண்ணா என்று சொன்னான் பாரதி. அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை சமுதாயத்திலே விதைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தீரன் சின்னமலை கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, கல்லூரியின் முதல்வர் அவர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மணிகளே, என்னுடைய அருமை தோழி செல்வ ஜெயந்தி மேடம் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். பட்டிமன்றத்தில் சூப்பர் ஸ்டாராக வீட்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களே, உங்களை ஏன் சூப்பர் ஸ்டார் சொன்னீங்க தெரியுமா நடுவர்களே? 70 வயசானாலும் உங்க அழகு ஸ்டைல இன்னும் உங்களை விட்டு போகல. என்ன 70 வயசுக்கு சொன்னால் நீங்க தான்மா. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுச்சு நடுவர்களே? என்னது? இன்னும் வரைக்கும் பட்டிமன்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க கொண்டாட்டமா இருக்கீங்க, பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க, காதுல கம்மல் போட்டிருக்காங்க, அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க. வாழ்க்கையே கொண்டாட்டமா இருக்குதுங்கிறதுக்கு இதை விட ஒரு எவிடன்ஸ் நான் கொடுக்கணுமா புதுசா? அப்ப ஆல்ரெடி நீங்க தீர்ப்பு கொடுத்துட்டீங்க. பட்டிமன்றம் நடத்த வேண்டிய தேவையே இல்லை நடுவர்களே. கிளம்பிடலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும், உங்களுக்கு 70 வயசுலன்னு சொல்லிட்டீங்க, கொண்டாட்டமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இளமையிலான நடுவர்களை கொண்டாட்டம் வரும். நாங்கெல்லாம் இளமையா இருக்கிறோம். நீங்களும் இளமை, எனக்கு 70. நடுவர்கள் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், வேற வழி இல்லாம இப்பெல்லாம் எனக்கு ஜிப்பா கிப்பா மாட்டி விட்டாங்க. என் பேஸ்புக்ல போய் பாருங்க, நான் இளமையே இல்லையான்னு. நடுவர்களே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், கொண்டாட்டம்ல பேச வந்திருக்கோன்னா என்ன அர்த்தம்னா நாங்க இளமையா இருக்கோம் தான் இருக்கு. நடுவர்கள் இருந்துட்டு போங்க. இதுல எல்லாம் பாருங்க, கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருக்கனால பாக்குற மாதிரி இருக்காங்க, இல்லைன்னு வச்சுங்களா பால் அடைஞ்ச பங்களா மாதிரி இருக்காங்க. நடுவர்கள் பாவம் ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்காங்க. போனா போகட்டுமேனு பட்டிமன்றத்துல பேசுற கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம் நடுவர்களே. அந்த மாதிரி திண்டாட்டத்துல இருக்காங்க. ஏன்னா வயசாயிருச்சு அவங்களுக்கு எல்லாம், உடம்பு ஃபுல்லா சுகரு, வெளியில வந்தா பிரஷரு, அப்படி இருக்காங்க நடுவர்களே 3 பேர். அது இந்த புள்ள வேற சேர்ந்துருச்சு, அதுதான் கொடுமையா இருக்குது, எனக்கு பார்க்கவே பரிதாபமா இருக்கு. நாங்களும் எப்படி தெரியுமா கொண்டாடுறோம்? காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் வாக்கிங், இரவில் தாய்லாந்தில் ஜாலி, இனிமேல் நமக்கு நல்லாளி, எங்கோ எங்கோ நம் உலகம், உலகம் நமது பாக்கெட்டிலே, வாழ்க்கை பறக்கும் ராக்கெட்டிலே, வரவை மறந்து செலவு செய்வோம், விடிய விடிய கொண்டாடுவோம். எங்க வீட்டுக்கார தடவை நடுவர்களே, நீங்க வருத்தப்படுறீங்க நடுவர்களே. வாழ்க்கையே கொண்டாடுறோம் எங்களுக்கெல்லாம். நாங்கெல்லாம் பாயசம் கிடைச்சாலே பாயசம் மாதிரி குடிக்கிறாளுங்க நடுவர்களே. எங்களுக்கெல்லாம் திருவிழா எப்படி இருக்கும்? சும்மா தெரியாம வந்து எதிரணியில் உட்காந்து ஏமா உயிரை வாங்குறீங்க நடுவர்களே? ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கங்க, பண்டிகைகள் எதுக்கு கொண்டாடுறோம் தெரியுமா? திருவிழாக்கள் தமிழா உன்னுடைய பண்பாடும் கலாச்சாரம் விழாதிருக்க வேண்டும் என்பதற்காக தான் திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. திருவிழாங்களை திருப்பி போட்டு பாருங்க, விழாதிருவை திருப்பி போட்டு பாருங்க, திருவிழான்னு வரும். அப்ப உன்னுடைய பண்பாடும் கலாச்சாரமும் மாறாது இருக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது நடுவர்களே. திருவிழானாவே விழாது இருக்கிறதுக்கு கடையில இருந்து கூட்டுறணும் கஷ்டப்பட்டு, அது உங்களை மாதிரி ஆளுங்க நடுவர்களே. சரிங்களா? இப்போ ஒண்ணு இல்ல, பண்டிகைனால என்ன அர்த்தம் நடுவர்களே? முதல்ல என்ன பண்ணுவோம், ஏற்கனவே சொல்லிட்டீங்க, நல்லா ஸ்வீட் சாப்பிடுவோம் இல்லைங்களா? அது ஏற்கனவே நான் சொல்லிட்டு, இவங்களுக்கு ஸ்வீட்டு சாப்பிட்டாலே அலர்ஜி, என்ன உடம்பு ஃபுல்லா டயபெட்டிக், சுகரு, பிரஷர் எல்லாம் இருக்கு, இவங்களால சாப்பிட முடியாது. நாங்களும் அப்படி கிடையாது நடுவர்களே, பூந்து விளையாடுவோம். என்னத்த ஸ்வீட் கொடுத்தா அப்படி சாப்பிடுவோம் நடுவர்களே, அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு கிளம்புவோம் பாருங்க, கிளம்புறதே பெரிய ரணகலமா இருக்கு நடுவர்களே, அப்படி கிளம்பி போவோம். எங்க வீட்டுக்காரெல்லாம் பல்லு விளக்குறதே ட்ரெஸ் கடையில தான்.
அப்படியே தூங்கிட்டு இருந்தாருன்னா தூக்கி கார்ல போட்டு கூட்டிட்டு போய் நடுவர்களே. காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றது, மனுஷன் பாத்ரூம் போறது அங்கதான், கடையில தான் போய்க்கும். வரும்போது எடுத்துட்டு வந்துருங்க. அப்படி கூட நிறைய தடவை நடந்திருக்கு நடுவர்களே. ஒரு வாரம் கழிச்சு அவரே கஷ்டப்பட்டு, ஏன்னு தெரியுங்களா, பசியில கண் அடைச்சு கால் அடைச்சு வீட்டுக்கு வந்து சேர்றது பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நான் எல்லாம் கொண்டாடிட்டே இருப்பேன் நடுவர்களே. கொண்டாட்டங்கிறது குறையவே கிடையாது. நம்ம எப்பவுமே அடுத்தவங்க டென்ஷன் படுத்தணும், நான் டென்ஷனே ஆகக்கூடாது. அப்படி இருந்தா பாருங்க எப்பவுமே கொண்டாடுவேன் நடுவர்களே. நல்ல பாலிசி நடுவர்களே. கொண்டாட்டமா இருக்கணும்னா முதல்ல பாலிசி கரெக்டா வச்சுக்கணும், அப்பதான் கொண்டாட முடியும் வாழ்க்கை. அப்புறம் இப்ப பொங்கல் பண்டிகைக்கு வருவோம். நீங்க சும்மா எதையோ பேசி அந்த டைட்டில் மாற வச்சிடாதீங்க. இப்போ பொங்கல்னால என்னங்க அர்த்தம்? முதல்ல மாட்டு வண்டியில இங்க இருந்து கிளம்பி போவோம், அது நம்ம அளவுல இருக்காங்க பாருங்க. மாட்டு வண்டியில கிளம்பி போற அழகு இருக்கு பாருங்க நடுவர்களே, அதுக்கு என்ன எதுவுமே சொல்ல முடியாதுங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது ஜல்லிக்கட்டுன்னு வச்சுக்கீங்களேன், ஜல்லிக்கட்டு வீரத்தின் அடையாளமாக தானே சொல்லப்படுது நடுவர்களே. நீங்க நினைச்சு பாருங்க, அதுவும் ஜல்லிக்கட்டுல பசங்க எல்லாம் சேர்ந்து மாட்டை அடக்குவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ட்ரைனிங் தான், பின்னாடி நமக்கு வரப்போற மாட்டு பொண்ணு அடக்கணுங்கிறது ட்ரைனிங் தான் அங்க கொடுக்கப்படுது நடுவர்களே. அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்து அவங்க கரெக்டா பண்ணி பழகிக்கணும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு எல்லாம் பத்தி எதுவுமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு சிலபஸ் இல்ல. இல்ல, உங்களை பார்த்தா கட்டி இருக்கிற பசுமாட்டை கூட புடிச்சிட்டு வர மாதிரி தெரியல. ஜல்லிக்கட்டுல மாட்டை வளர்த்துனான்ல அவனும் தப்பிச்சுக்கிறான், அடக்க போனான்ல அவனும் தப்பிச்சுக்கிறான். எவன் ஐஸ் வாங்கி தின்ட்டு இருந்தான், வேடிக்கை பார்த்து இருந்தவன், சைக்கிள் ஏறி உட்கார்ந்து இருந்தவன், இவெல்லாம் வந்து குத்துப்பட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கிறான் நடுவர்களே. அதனால ஜல்லிக்கட்டு நடத்துறதே பெரிய சந்தோஷம் நடுவர்களே. அது மட்டும் இல்லைங்க, இப்ப நம்ம கிளம்பி எல்லாருமா சேர்ந்து போய் பொங்கல் வைப்போம் பாருங்க காட்டுல, என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா நடுவர்களே? எல்லாருமா சேர்ந்து பொங்கல் வைப்பாங்க. எங்க அம்மா ஃபுல்லா வேலை செஞ்சு நான் வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். தெரிஞ்சதுதானே நடுவர்களே? அங்க வந்து என்டர்டெயின் பண்றது, சந்தோஷமா இருக்கிறது, கொண்டாடுறது மேட்ரு. பொங்கல் வைக்கிறது மேட்ரு கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்து நாம சந்தோஷமா இருப்போம். புரியுதுங்களா? வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஸ்பெஷலா பண்ணி வச்சிருப்போம் தெரியுங்களா? லட்டு முறுக்கும் தான் ரொம்ப ஸ்பெஷல் பொங்கல் பண்டிகைனால. அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வர்ற கெஸ்டுக்கெல்லாம் எடுத்து கொடுப்போம் நடுவர்களே. நாமளும் ஃபுல்லா சாப்பிடுவோம். அதுதான் இப்ப மார்கழி மாசத்துல ஆண்டாளதான் சொன்னாங்க, என்ன தெரியுமா? கூடி இருந்து குளிர்ந்தேல ரொம்ப ஆவான்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் சேர்ந்து அக்கா தங்கச்சிகளோட உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பொங்கல் வைப்போம் பாருங்களேன், அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நடுவர்களே. உங்களுக்கு எல்லாம் இதை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நடுவர்களே. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, தீபாவளி நினைச்சுன்னு வச்சுங்க, நாம் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கே ஏகாதேசி. பண்டிகைகள் வருவதற்கே சந்தோஷமா இருக்கிறது தாங்க காரணம். இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் முதல்ல பண்டிகையில வருது. எதுக்கு தெரியுமா அந்த காலத்துல பண்டிகைகள் இதுவரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறோம்? அதாவது வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குதான் செய்ய முடியும். அந்த கஷ்டங்களை மறந்து நம்ம சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், நம்மள நாமளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணுங்கிறது பண்டிகையில கொண்டாடப்படுகிறது. அன்னைக்கு நம்ம கஷ்டம் 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 திண்டாட்டம் இவங்களை மாதிரி வந்து திண்டாடிட்டே இருந்தாலும் வச்சுக்கங்களேன், நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது கோவில் பண்டிகை எல்லாம் வச்சுக்கோங்க, வருதுன்னு வச்சுக்கோங்க நடுவர்களே. கோவில் பண்டிகை வருது. இப்போ அன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தை பொண்ணு மாமன் பையனால ரொம்ப முக்கியமான அளவுல இருப்பாங்க. கோவில தான் வந்து சந்திச்சுப்பாங்க. சரிங்களா? அப்போ அத்தை பொண்ணு வரும், மாமா பையன் இங்க இருந்து பாப்பான். ஃபர்ஸ்ட் நாள் செவ்வாய்க்கிழமை எல்லாம் ஃபர்ஸ்ட் கண்ணுல மீட் பண்ணிக்குவாங்க. முதல்ல இந்த மாதிரி போன் எல்லாம் கிடையாது. சரிங்களா? எந்த காலேஜ்ல வேலை செய்றீங்க? அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. படிக்கிற பசங்க எல்லாம் அப்புறம் நல்லா வருவாங்க. நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். புதன்கிழமை இன்னைக்கு மாவிளக்கு நடுவர்களே, செவ்வாய்க்கிழமை நோம்பி சாட்டை எல்லாம் வந்துருவாங்க. புதன்கிழமை இன்னைக்கு மாவிளக்கு எடுத்து வருவாங்க. அப்புறம் 2 பேரும் பேசிப்பாங்க. வியாழக்கிழமை சாமி திருக்கல்யாணம், அப்ப இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பிளான் சொல்லி பேசிப்பாங்க நடுவர்களே. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கன்ஃபார்மா இந்த டேட்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருவாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பாருவாங்க மஞ்சள் நீர் ஆடுறது. சரிங்களா? முதல்ல வந்து பையன் ஓடுவான், இவங்க தண்ணி ஊத்திட்டே ஓடுவாங்க. அந்த காலத்துல விளக்கதுதான், அத்தை பொண்ணு மாமா பையன் மேல மஞ்சள் நீர் ஊத்தி விளையாடுவாங்க. அப்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு போகும், இல்ல அந்த பையன் போவான். அந்த பையன் பின்னாடி இந்த பொண்ணு ஓடுவான் மஞ்சள் நீர் ஊத்துறதுக்கு. அப்படியே இவங்க பின்னாடி அவங்க போனா, அவங்க பின்னாடி இவங்க போனா, அப்படியே ஓடிடுவாங்க நடுவர்களே. அப்புறமா 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க வீடே தண்ணி ஊத்தி அனுப்பிவிட்டுரும்.
சரி, அப்படிதான் போனாங்கன்னா அப்படியே போல அவங்க லைஃப் செட்டில் ஆயிரும் நடுவர்கள். மஞ்சள் நீர் ஊத்த போல மஞ்சத்தாளியோட வந்துருவாங்க. உண்மை சொல்லும் நடுவர்கள், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இல்லவே இல்லைன்னு ஆப்பனுப்பா உங்க லைஃப் செட்டில் ஆயிடுச்சு இல்லையா நடுவர்கள்? அதான் அப்புறம் ஆப்பன்ட்டு சொல்றேன். தீபாவளியில வந்தாலே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நடுவர்களே. வீட்டுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் எண்ணெய் தேய்ச்சி தலைமுறைக்கு அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் தீபாவளிக்கு குளிக்கணும். நீங்க எப்பவுமே குளிக்கணும் நடுவர்களே. கஷ்டத்தை எல்லாம் தேய்ச்சி நல்லா தேய்ச்சி குளிக்கணும். சரி, சரிங்களா? என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுக்க பேசிட்டு இருக்காதீங்க. இப்படி ஒவ்வொரு பண்டிகையும் ஒவ்வொரு விதமாக நம்ம எதுக்கு தெரியுமா கொண்டாடுறோம்? நம்மள நாமளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும், நம்மள நாமளே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கொண்டாடப்படுது நடுவர்களே. வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், கொண்டாடிட்டே இருக்கணும். அப்பதான் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும், அடுத்தவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்க முடியும் நடுவர்களே. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் திண்டாட்டம்னு பேசிட்டே இருக்க கூடாது. ஆகவே நேரத்தின் அருமைகிறது இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நடுவர்களே. நீங்களும் நிச்சயமாக பண்டிகை என்பது கொண்டாடுவதற்குத்தான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லுங்க நடுவர்களே. இன்னொன்னு வச்சுக்கோங்க, நான் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கேன், குங்ஃபூல ஈஸ்ட்மேன் கலர் பெல்ட் வாங்கியிருக்கேன் நடுவர்களே. இதை சொல்லி மறைமுகமாக உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து விடைபெறுவது. நன்றி மேடம். திருவிழாக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தரும், எப்படியெல்லாம் ஊரட்டு ஓடி போலான்றதெல்லாம் பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அற்புதமாக பாடம் எடுத்திருக்கிறார். அவருடைய வழியில் நாம் எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று கேட்டு, கொண்டாட்டம் அல்ல திண்டாட்டமே என்று பேசுவதற்காக வனிதா, கோவை தென்றல் வனிதா அவர்கள் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். யாருக்கு எப்படி எடுத்தீங்கன்னு தெரியாது, என்னை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கலராக எடுக்கிறீங்க. இல்லை, ஒரிஜினல் கலர் தான், வேற ஒன்றும் இல்லை, ஒரிஜினல் கலர் தான் குட்டி. முத்துக்கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்றுக்கழ மிகுந்த தாயகமே, கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வணங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவ்வை இருந்தால், புலிசூடான் ஆடிருந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாக நவ்வ சிலை சிலம்படுத்த தக்கன், காவலராய் மூவேமை காத்திருந்த வாளுக்கு காவலரை நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி, எத்தனை பேர் மொத்தமா யாப்பிலா பாடு என்னும் யார்வரும் கவிதை என்னும் மாப்பலா மடியில் வாங்கி காப்பலாம் நெஞ்சில் காத்திருக்கும் என் தமிழ் உறவுகளே, மண்ணெல்லாம் வீரம் தொல்லும் ஆதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும், விண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழல் பகையை வெல்லும் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, நீங்கள் பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், எங்கள் அணிக்கு பூச்சண்டாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களை வணங்கி, எங்க நடுவருக்கு 25 வயசு. எதிரணி என்ன சொன்னாங்க? 70 சொன்னாங்க. நடுவில் 25 வயசு. யாருமே சொன்ன 25? நான் சொல்றேன் 19 தான். ஒரு பட்டிமன்ற மரபுப்படி நடுவரை புகழ்ந்து பாராட்டணும் இல்லைங்களா? நான் எதிரணியில பாராட்டினாங்களா? ஆனா நாங்க பாராட்டுறோம். மாபெரும் சபையிலே நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும், மாற்று குறையாத நடுவர் இவள் தான் போற்றி புகழ வேண்டும். நடுவர் அவ்வளவுதான் தெரியும். இதுதானே மரபு. ஐயோ என்ன உமா மேடம் மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்களா? நான் என்ன கேட்கிறேன் மேம், நீங்க ஒரு திருமந்திரம் திருமூலம் படிச்சு ஒரு நல்லாசிரியர் விருது வாங்கினாங்க. மஞ்சள் தண்ணி ஊத்துறதும் மாமனை பார்க்க போறதும் ஒரு இதுங்களா? நீங்க சொல்லுங்க மேடம். மேடம் எப்படி மேடம் இப்படி? எங்களுக்கு என்ன பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு ஆசை. நான் நினைக்கிற பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு இருக்குண்ணா. நாங்க நல்லா இதுல இருந்தா வந்திருக்கோம், வெளிநாட்டாரா? எங்களுக்கு ஆசைதான் நடுவுகளே. ஓகேவா? நான் உங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், இங்க கொண்டாடக்கூடாதுதான் ஆசை கிடையாது நடுவுகளே. எங்களுக்கு கொண்டாடணும் தான் ஆசை. சிரிக்கலான்னு வாயை திறந்த கந்து வெட்டிக்காரன் வாசல்ல நிக்கிறான். போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கின காசே இன்னும் கொடுக்கலையே, இந்த வருஷம் நீ எப்படி கொண்டாடுவான்னு கேட்கிறான். இப்படி இருக்க சூழ்நிலையில உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்குமா? நீங்க சொல்லுங்க நடுவர்களே. அவங்க சொன்னாங்க, நான் ஒத்துக்கிறேன், இல்ல நான் மறுக்க விரும்பல. கொண்டாட்டமா இருந்தோம், எண்ணெய் தேய்ச்சி குளிச்சோம், அதெல்லாம் நான் மறுக்க நடுவர்களே. ஒரு காலத்துல நம்ம கொண்டாட்டமா இருந்தோம், சந்தோஷமா இருந்தோம், நான் அதெல்லாம் மறுக்கல. கை நிறைய மருதறி வச்சுக்கிட்டு எங்க அம்மா எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க, குளிக்க வச்சுட்டு மட்டன் குழம்புங்க,
அட இஞ்சி பூண்டு மெழுகு போட்டு அடி மட்டன் குழம்பு வச்சு எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உருண்டை ஊட்டி விடுவாங்க, எல்லாத்துக்கும் உட்கார வச்சு ஊட்டி விடுவாங்க. அப்ப உள்ள காலத்துல மகிழ்ச்சியாக இருந்தோம். இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இருக்குங்களா? ஒண்ணுமே இல்ல நடுவர்களே. ஒரு பையன் அப்படிதாங்க ஆட்டோல சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கு, ஒரு அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கு, ஸ்கூலுக்கு போறான் அந்த பையன். அந்த அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க, ஆட்டோக்காரன் வந்துட்டாரு. ஆட்டோக்காரன் வந்தோன்னா பையன் ஆட்டோல ஏறிட்டான். ஆட்டோல தங்கம் ஒரு வாய் வச்சுக்கிடான்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஊட்ட போனுச்சு, பையன் தவந்துட்டான். அந்த அம்மா ஆட்டோக்கார வாயில போய் சாப்பாடு சொல்லிட்டு அந்த பையன் அந்த அம்மா அவர் சொல்றாங்களே, தக்காளி சட்னி நல்லா இருக்கு மேடம், அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க. இப்படிதான் காலம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க நின்றுட்டு அப்படியே கொண்டாட்டமா இருந்தா மேடம் உங்களுக்கு லீவு கிடைக்கிற முதல்ல நீங்க என்ன கொண்டாட்டமா இருந்தீங்க எனக்கு புரியலையே, எதுக்கு இப்படி பேசணும்? நான் நம்ம நடுவர் தானே, யாரு அவர் நம்ம நடுவர் தானே, நம்ம சொன்னா கேட்க போறாரு, எதுக்கு என்ன ஒரு படிச்ச வாத்தியாரு இப்படி போய் பேசலாமா? நாங்க பேசலாம், நாங்க சும்மா ஒரு வேலை பார்க்கறோம், நாங்க பேசலாம், அவங்க பேசலாமா? பாத்துங்க. ஒண்ணுமே இல்ல, தீபிகா ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அக்கா அந்த வழியா வந்தா வீட்டுக்கு வாங்கக்கான்னா. சரி பரவாயில்லையே, புள்ள நல்லா தெரிஞ்ச பிள்ளையாச்சு, நம்ம காலேஜில் வர படிக்குதே. அது தீரன் சின்னமலை காலேஜ் எவ்வளவு பெரிய காலேஜ், 5-5-10ங்க. எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் கெத்து நடுவில் நீன் என்ன உள்ள இருக்கும், நீன் என்ன உள்ள இருக்கும், எங்க பிள்ளைக்குனால சும்மா பில்ல இருக்கும் நடுவில். அப்படிப்பட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட் பிள்ளை கூப்பிட்டாலேன்னு சொல்லிட்டு நான் போனேன். பாப்பா நல்லா பிரியாணி வச்சிருந்தா, எனக்கா பிரியாணினா ஆனு வாய பழப்ப. நான் என்ன பிரியாணி வாயில வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா வாசல்ல கடந்த நோய் என்னையே குறுகுறுன்னு பார்த்து எனக்கா ஒரே பயம். 1/2 கிலோ கறிக்கு ஆசைப்பட்டு 1 கிலோ கறியை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பா அந்த நாய்க்கு கொஞ்சம் சாப்பாடு வையணும். பரவாயில்லைங்க மேடம் நீங்க சாப்பிடுங்க. இல்ல எனக்கு ஒரு பக்கு பக்குனுச்சு. இல்ல நீ அதுக்கு சாப்பாடு வச்சாதான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னேன். மேடம் சொன்னா, மேடம் அது நாய்க்கு ஒரு கெட்ட பழக்கம், அது தட்டுல யாரு சாப்பிட்டாலும் இப்படிதான் குறுகுறு பார்க்கும், நீங்க சாப்பிடுங்க மேடம். நாய் தட்டுல சோறு போட்டவங்களும் கொண்டாட்டம்னு பேச நம்ம ஏத்துப்போமா சொல்லுங்க? அது கூட பரவாயில்ல நடுவர்களே. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்தா, நான் காப்பி தண்ணி கலக்காக புள்ள வந்துட்டாலே, அவளுமே நாய் தட்டுல சோறு வைக்க மாட்டேன் மேடம். நானு புள்ள வந்துட்டாலேன்னு காப்பி தண்ணி கலக்கலான்னு உள்ள போனேன். எங்க வீட்டுக்காருக்கு என் ஃபேஸ் வச்சு ஒரு $1 ஒரு செயின், நான் ஒரு அழகா எலும்புச்சம்பள கலர் இருக்கனா, ஏத்துக்கிட்டாலும் சார் ஆகணும் ஒரு வழியில, எலும்புச்சம்பள கலர் இருக்கனா, எங்க வீட்டுக்காருக்கு $1 ஒரு போட்டோ, என்னோட போட்டோ அத அவர் போட்டிருக்காரம்மா, போட்டிருக்காரு. எங்க தாய் வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்த 10 பவுன் இல்லையா, போடாம இருப்பாரா? போட்டு ஒரு $1 போட்டோ மூடி வச்சிருப்பாரு. அண்ணன் இந்த கிரகத்தை எதுக்கு நீங்க கழுத்துல மாட்டிருக்கீங்க? எங்க வீட்டுக்காரு புண்ணியவன் அந்த மனுஷன் சொல்றாரு, நான் நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு வருவேன், காத்து கருப்பு பேய் பிசாசு எல்லாம் வந்துச்சுன்னா இவன் முகத்தை காமிச்சா பயந்து போயிடுன்ற. இப்படிலாம் இருக்கவங்க கொண்டாட்டம்னு சொன்னா நாங்க எப்படி நடுவில் நம்ப முடியும்? இருந்தாலும் பரவாயில்லையே, இவங்களுக்காக நம்ம கொண்டாட்டமா வாழணும். மைக்கு எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்னதான் இருந்தாலும் பரவாயில்லையே, நம்மளும் கொண்டாட்டமா என்னதான் இருந்தாலும் பரவாயில்லையே, நம்மளும் கொண்டாட்டமா வாழலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்க போனோம். நானும் பொங்கல் தீபாவளி ட்ரெஸ் தான், புது ட்ரெஸ் தானே முக்கியம். நம்மள மாதிரி அழகா உள்ள பிள்ளைங்க கை தட்டல தப்புல புது ட்ரெஸ் எடுக்க போனேன். பஸ் ஒரே கூட்டம் நடுறதுல அடிச்சு குடிச்சு ஏறிட்டேன். ஒரே ஒரு சீட்டு தான், பக்கத்துல ஒரு புண்ணியவா, இந்த பஸ் எங்க போகுது? சரி சாரோட பாஷையிலே நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ண, இந்த பஸ் சரவணம்பட்டி, எங்க கோயம்புத்தூர்ல கொங்கு மண்டலம், கோவை என்றால் சிறுவாணி இனிக்கும், கொங்கு தமிழ் மணக்கும், மேற்கு மலை சாரல் மல்ல நினைக்கிறது. சரி பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். இந்த பஸ் எங்க போகுது நண்பரு? நான் சும்மா இருக்க, இந்த பஸ் சரவணம்பட்டி போகுதுன்ட்டு. முன்னாடி 2 கிளைங்க உட்காந்து சொல்லுது, ஆம்பளைங்க தான் குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுவான்னு பார்த்தா இப்ப பொம்பளைங்களும் குடிச்சிட்டு அலப்பறை பண்ணுவாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கிறப்ப நாங்க கொண்டாட்டமா இருக்க முடியுமா நீங்க சொல்றீங்களா? இருந்தாலும் பரவாயில்லன்னு புது ட்ரெஸ் எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு ஜாக்கெட் தைக்க எடுத்து கொடுத்தேன். ஐயோ நமக்கு தைக்கிற புண்ணியவானா மானாங்கனியா தச்சு விட்டுறான் நடுவுல. அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவான். பொண்டாட்டி மேல உள்ள கோவனா நமக்கு வச்சு செஞ்சு விட்டுருவான். இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உக்காந்தா வாசல்ல 4 கிழவிங்க நின்றுட்டு இருக்கு. எந்த புடவை கட்டாலும் உனக்கு எடுப்பா இல்லையே,
எது கட்டினாலும் உனக்கு எடுப்பாள். நான் என்ன கேட்கிறேன், கருப்பால பொம்பளை எதுவுமே போடக்கூடாதா? எதை கட்டினாலும் எடுப்பாள். நான் உண்மையா நினைச்சேன், ஆண்டவன் இன்னும் ஒன்னும் எடுக்காம இருக்கானே, எடுத்திருக்கலாமே நினைச்சேன். இருந்தாலும் பரவாயில்ல, புடவை கட்டிட்டீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் பார்த்து சொன்னாரு, என்னம்மா நீ அழகு தேவதாடு. உண்மை. ஒரு நாள் கூட நாங்க பீச்சுக்கு தான் போன அதான் நான் இப்ப இந்த இடத்துல சொல்ல வேண்டியது, நீங்க கேக்குறீங்கன்னு சொல்றேன். பீச்சுக்கு போயிருந்தோங்க. பீச்சுக்கு போனோன்னு குளிக்கணும்னு ஆசைப்பட்டோன்னு என்ன பண்ண, காலை நினைக்கலான்னு போனேன். எங்க வீட்டுக்கார் ஓடி வந்து தங்கோணி நினைச்சிடாதாரு. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? என்ன இல்லடி, சந்தனம் நினைஞ்சிச்சுன்னா கரைஞ்சு போயிடும். எப்படி உண்மையில சொல்றேன். எங்க வீட்டுக்கார பேர் ரமேஷுங்க. நான் ரமேஷ் இங்க வாடா சொல்ல மாட்டேன். ஒரு நாளைக்கு அவரை கூப்பிட்டு சொல்ல மாட்டேன். ரமேஷ் இங்க வாடா போடா. ஏன்னா நான் என்னதான் திண்டாட்டம்னு பேசினாலும் கொண்டாட்டமா வாழ்ற பொண்ணு நானு. நான் அப்படி எல்லாம் பேச மாட்டேன். இங்க வாடா போடா சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேன். இங்க வாங்க போங்க அப்படி சொல்ல. எனக்கு எங்க வீட்டுக்கு சண்டையில வருவாங்களா, இல்லெல்லாம் மறுக்கல. அவரை போட்டு நான் அடிப்பேன். என்கிட்ட அவர் அடி வாங்குவாரு. நான் அவரை போட்டு அடிப்பேன், என்கிட்ட அடி வாங்குவாரு. ஒரு நாள் பேங்க்ல போய் சொல்லி வச்சிருக்கேன் நடுவாரு, என் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் என்னை அடிக்கிறானு. நான் இங்க பாயா அப்படி சொல்லாம, எங்க இங்க வாங்க, எதுக்குங்க நீங்க போய் பேங்க்ல போய் சொல்லி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, நம்ம கஷ்டத்தை சொன்னா பேங்க்ல லோன் தருவாங்கன்னு சொன்னாங்கடி, அதனால தாண்டி சொன்னேன். இப்படி உள்ள மனுஷனுக்கு நாங்க எப்படி நடுவுல கொண்டாட்டமா வாழ முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். அது கூட பரவாயில்லைங்க. என் பையன் வந்து அம்மா நான் 100 மார்க் எடுத்தா நீ என்ன பண்ணுவேன்? எங்க பிள்ளைங்க எல்லாம் கெத்துங்க, 100 மார்க் எடுக்கிற பிள்ளைங்க. எங்க வீட்டுக்கார என் பையன் சொன்னா, அம்மா நான் 100 மார்க் எடுத்தா என்னமா பண்ணுவேன்னு. ஐயோ தங்காருக்கு நெஞ்சுகளே வந்துருன்னு, அதனாலதான் 30 மார்க் எடுத்தாங்கிறான். இப்படிதான் இருந்தா எங்களுக்கு எப்படி சந்தோஷமா வரும்? உண்மையிலே சொல்ற, எங்களுக்கு கொண்டாட்டமா வாழணும் தான் ஆசை. சங்க இலக்கியத்துல ஒரு வரலாறு ஒண்ணு சொல்லுது, 2 மான்கள் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சாமா. ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சாமா. ஒரு ஆண்மானுக்கு பெண்மானு மேய்ஞ்சிட்டு இருக்க, ஒரு மானுக்கு தண்ணி தாங்க அடிச்சிட்டு, பெண்மானுக்கு 2 போய் தேடி பார்த்திருக்கு. ஒரு இடத்துல சின்னோண்டு தண்ணி கிடைச்சிருக்கு. ஆண்மான் நினைத்தாதாமா பெண்மான் குடிக்கட்டும்னு சொல்லிட்டு, பெண்மான் நினைத்தாதாமா ஆண்மான் குடிக்கட்டும்னு சொல்லிட்டு 2 மான்களும் குடிக்காம விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க. நான் என்ன சொல்ற, கை நிறைய துட்டு வச்சுக்கிறது மகிழ்ச்சி கிடையாதுங்க. கை நிறைய துட்டு வச்சுக்கிட்டு மகிழ்ச்சி கிடையாதுங்க. கணவனுக்கும் மனைவிக்கு விட்டு கொடுக்கறதான் மகிழ்ச்சின்னாங்க இல்லைங்களா? நானும் திண்டாட்டம் பேசாலும் புருஷனை விட்டு கொடுக்குறேன் பாத்தீங்களா? இருந்தாலும் பரவாயில்ல, மாமா சர்பத்து வாங்கிட்டு வாங்க. எங்க மாமா அனுப்பிச்சிட்டேன். எங்க மாமா சர்பத்து வாங்கிட்டு வந்தாரு. மாமா சங்க இலக்கியத்துல வர்ற மாதிரி நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு 2 ஸ்டாவ் போட்டோம். ஒரே ஒரு டம்ளர் குடிக்கலான்னு வாய் வச்சு பாவி மனுஷன் எல்லாத்தையும் குடிச்சு விட்டாருன்னா, ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்கு. இப்படி இருக்கிறப்ப நாங்க கொண்டாடுவோம் நீங்க நினைக்கிறீங்களா நடுவர்களே? நீங்க சொல்லுங்க. நானும் 5 மணிக்கு பண்டிகை காலங்கள 5 மணிக்கு எழுந்திருப்போம். 5 மணிக்கு எவ்வளவு பெரிய இது டைம் தெரியுங்களா? 5 மணிக்கு எழுந்திருப்பேன். அப்படியே காஃபினா அப்படி போட்டு நடுவர்களே, காஃபி என்ன மாதிரி எல்லாம் போட முடியாதுங்க. அப்படி இஞ்சி தூள் மிளகாத்தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு கலந்து ஒரு காஃபி போட, மசாலா காஃபி பாப்பா, மசாலா காஃபி அப்படியே மசாலா காப்பி போட்டு எழுப்புவோம் நடுவுல. அவங்கள மாதிரி சும்மா சாதாரணமா எழுப்ப மாட்டேன், எனக்கு அது கிடையாதுங்க. என்னதான் திண்டாட்டம்னு பேசினாலும் என் புருஷன் நான் கொண்டாட்டமா வச்சுக்கிற பொண்ணு. கருப்பா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, கருப்பா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. உண்மையில எங்க அப்பாலாம் எனக்கு இருக்கிறது தெரியாம இருக்க, இருக்கிறது தெரியாம தான் இருந்தாரு. இந்த லைட் ஆஃப் பண்ணி எனக்கு கண்டி பிடிக்க முடியாது பாத்துங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரர் எப்படி அனுப்புனேன், மாமா காலையும் நீயே மாலையும் நீயே, இரவும் நீயே பகலும் நீயே, காதலும் நீயே என் கணவனும் நீயே, எழுந்திரிடா பேயேன்னு சொன்ன. ஏன்னா பண்டிகை காலையில மட்டன் வாங்கணும். மட்டன் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டாதான் அது பண்டிகை. இது தப்பா நடுவில் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். இருந்தாலும் கொண்டாடுறமா இல்லீங்களா? உண்மையிலே சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. 7.5 வருஷம் நினைச்சம்மா இல்லைங்க, 10 வருஷம். ஆனா எங்க மாமியார் செத்தும் 10 வருஷம் தான் ஆகுது. சோகமா சொல்றேன். நான் கூட நினைக்கிறேன் பாப்பா, அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது நடுவுல. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேங்க. உண்மையிலேயே சொல்றேங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம், எங்க மாமியார் செத்து 10 வருஷம் ஆச்சுங்களா. அது எப்படின்னா, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த நெல் வைப்போம் நடுவுல, கல்யாணியில நெல் வச்சு 8 வரைக்கும் சொல்லுவாங்க. அது எங்க ஊர் வழக்கம் இருக்குங்க, நாகப்பட்டினம் சைடு எங்க ஊர் வழக்கம் இருக்குங்க. நான் என்ன பண்ணேன், எங்க மாமியார் சொன்னாங்க தரைக்கு வலிக்க கூடாது, படிக்கு வலிக்க கூடாது. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆச்சுங்களா, அப்படி ஏட்ட விட்டோம் பாருங்க, அம்மானு ஒரு சத்து எங்க மாமியார் மண்டியில ரத்தம் நடுவுல
அடாடான்னு பதறி அடிச்சு எங்க மாமியார் மண்ட ரத்தத்தை தொடிக்கிறதுக்கு போனோம். அப்ப அந்த நெல்லுல உள்ள ஒரு தூசி எங்க மாமியார் கண்ணுல பட்டுச்சு. நானும் ஊதி 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 பாக்குற பாவிக்கு போக மட்டும் தூசி. என்னடா பண்றதுன்னு யோசிச்சு ஒரு குண்டால தண்ணி எடுத்தேன். இல்ல தப்பா நினைக்காதீங்க, குண்டால தண்ணி எடுத்து நான் நல்ல இடத்துல செஞ்சேன். குண்டால தண்ணி எடுத்து அத்தை முக்குறேன். அந்த தூசி போயிடுச்சுன்னா இப்படி ஆட்டுங்க, போகலனாலும் இப்படி ஆட்டுங்கன்னு ஃபர்ஸ்ட் படிட்டு முக்கணும். பாப்பா அத்தா போயிடுச்சா என்ன போகல. ரெண்டாவது அடையும் முக்கின போகல, பாதி தூசி. மூணாவது அடை முக்கின பாருங்க போயிடுச்சு நடுவுல. அதுக்கு நான் கொண்டா நீங்க அப்படி நினைக்க கூடாது. என்னை பாக்குற பாரு, நான் பண்டிகை தான் திண்டாட்டம் சொல்றேன்னா எங்க மாமியார் வாழ்க்கை எனக்கு கொண்டாட்டம். அது எனக்கு மாமியார் ரொம்ப முக்கிய நடுவுல. இருந்தாலும் பரவாயில்லன்னு எங்க சின்ன மாமியார தத்தெடுத்தேன். எங்க மாமனாரோட கொழுந்தியா, அவரோட ஆசையை 70 வயசுல நிறைவேற்றிருக்க. உண்மை நல்ல மருமக தானே. அவங்களுக்கு ஒரு நெல்லா அவங்க நெல்லெல்லாம் போல நடுவுல. எங்க மாமியார் சொன்ன, நான் சொன்னேன் அத்தை நான் நிகழ்ச்சியில போயிட்டு வந்தா உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்துறேன்னு. நீங்க புண்ணியவனாச்சா, என்னதான் திண்டாட்டத்துக்கு தானே பேச போறீங்களாச்சா, நீங்க ஒரு புண்ணியமான நடுவராச்சா. 5 நாள் தொடர்ந்து எங்க நடுவர் நிகழ்ச்சி கொடுத்தாரு. அப்படியே ஒரு 1000 ரூபாய். நான் வீட்டுக்கு வந்தேன். எங்க மாமியார் மாறி இங்க துணி காய வச்சுட்டு இருந்தாங்க. என்னைய பார்த்து எங்க மாமியாருக்கு சந்தோஷம். படியில காலை வச்சாங்கல்ல, 1வது படியில காலை வைக்கிறது போல பாவி கிழவு 2வது படியில காலை வச்சு அப்படியே உருண்டு விழுந்தாங்க பாருங்க. அப்படியே திருப்பி ஆஸ்பத்திரி சேர்த்து நடுறதுல டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எங்க மாமியார் காப்பாத்துங்கன்னா விழுந்ததுல ஒரு பல்லு விழுந்துச்சு. டாக்டர் சொன்ன, டாக்டர் நீங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர் எங்க மாமியாரை காப்பாத்துங்க. டாக்டர் சொன்னா, உண்மையிலே சொல்றமா நீ உண்மை மாதிரி ஒரு மருமக கடைக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நான் உண்மையோட சொன்னேன் டாக்டர்கிட்ட, டாக்டர் நீங்க வச்ச பல்ல எப்படி கழட்டு மட்டும் பாருங்கன்னு சொன்னேன். இல்ல கழட்டுனா தப்பால பாப்பா, மட்டன் குழம்புலாம் வைப்பல்ல இல்ல சாப்பிடணும்ல, அதனாலதான் சொன்னோம். நாங்க மத்தபடியே நீங்க நினைக்கிறவர்களும் கிடையாது நடுவுல. ஆகவே சொல்லிட்டு நடுவுல உண்மையிலே நாங்க என்னதான் நிகழ்ச்சியா பேச நடுவுல நான் எங்கிருந்து வந்து தெரியுங்க. கஜா புயல் தன் கோர முகத்தை கட்டின நாகப்பட்டினம் தான் சரி எங்க ஊரு. எங்க ஊரோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மழை வரும்னு சொல்லுவாங்க, அன்னைக்குதான் வெயில் சுட்டுக்கிட்டே இருக்கும். நாங்களும் அப்படிதான் இருந்தோம். வந்தா என்ன பண்ணிட போகுதுன்னு ஒரு நாள் புயல் வந்துச்சுங்க. சொந்த வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருக்கிற நிலைமை. ஒரு சிலவங்களுக்கு வீட்டை காணும், ஒரு சிலவங்களுக்கு சுத்தி உள்ள மரத்தை காணும். அன்று ஒரு இரவை கடந்து விடிஞ்சு வந்து பார்த்தா நெல்லை எல்லாம் காத்து அறுவடை பண்ணிட்டு போனுச்சு. கரையோடு இந்த படகை எல்லாம் கஜா புயல் களவாண்டு போச்சு. அவ்வளவு ஏங்க நடுவர்களே, ஊருக்கே சோறு போட்ட டெல்டா விவசாயி ஒருவேளை சோத்துக்கல்ல கஷ்டப்பட்ட போது எங்களுக்கு எப்படி பண்டிகை காலம் கொண்டாட்டமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நடுவர்களே? உண்மையா சொல்றேங்க, நீங்க பண்டிகை கொண்டாட்டம் பேசுறீங்கல்ல, இப்ப 99.9% தாய்மார்கள் முதியோர் இல்லத்துல இருந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி உள்ள பண்டிகை நீங்க எப்படி நடுவுல கொண்டாட்டம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு தாய் அழகா சொல்லுவாங்க, ஒரு இலைமறை காய சொல்லுவா, நீ பூ கட்டிட்டு இருக்கும்போது அவளுக்கு நடந்த அனுபவத்தை சொல்லுவா. நீ பூ கட்டிட்டு இருக்கும்போது முடிச்சு விழுந்துட்டு சொல்லிட்டு அந்த பூவை இழுக்காத, அது எல்லாமே கொட்டிடும், அதை திருப்பி நீ கட்ட முடியாது, அப்படியே கட்டினாலும் அது அழகாக இருக்காது. அந்த முடிச்சோட சேர்த்து நீ கட்டிட்டு போறப்ப இறுதியில் எடுத்து பார்க்கறப்ப அது ஒரு அழகிய மாலையா தெரியும். அதுதான் உன் வாழ்க்கைன்னு ஒரு தாய் சொல்லி கொடுக்கிறா. அந்த தாயை எந்த சூழ்நிலையும் முதியோர் இல்லத்துக்கு விடாதீங்க நான் சொல்றேன். உண்மையிலே எங்க அம்மாலாம் ஒரு தனி ஆளாந்து எனக்கு 2 பொண்ணுங்களையும் வளர்த்தாங்க நடுவுங்களே. எப்படி எங்க அம்மா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எரிக்கிற வெயில் என் தலையில எரிக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அது அப்பெல்லாம் பெருசா தெரியாது, உங்களை மாதிரி தான் படிக்கிற வயசு எனக்கு அப்ப பெருசா தெரியாது. எங்க அம்மா கூட போய் ஒரு நாள் வயல நின்று போதுதான் தெரிஞ்சு நடுவுல உண்மையிலே எரிக்கிற வெயில் தலையில தான் எரிச்சுன்னு சொல்லிட்டு. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், அப்படிப்பட்ட தாயில தயவு செய்து முதியோர் இல்லத்தில் விட்டு கொண்டாடாதீங்க. அப்படிப்பட்ட கொண்டாட்டம் நமக்கு தேவையே கிடையாது. அததான் ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவான், ஒரு கவிஞன் கூட அழகாக சொல்லுவான், மகையே நீ பிறந்த அன்று வீட்டில் நட்டு வைத்தம் தென்னங்கன்று, நாங்கள் உழைத்த உழைப்பில் நீ வளர்ந்தாய், நாங்கள் ஊற்றிய தண்ணீரில் தென்னை வளர்ந்தது, எங்கேயோ இருந்து கொண்டு நீ சம்பாதிக்கும் பணம் உனக்கு இன்பத்தை தந்தது, இங்கேயே இருந்து கொண்டிருக்கும் தென்னை எங்களுக்கு சுவை நீரையும் சுக நிலையையும் தந்தது.
நீ ஒரு நாள் இமெயிலில் மூழ்கி கிடக்கும் பொழுது என்னை ஈமைத்த செய்தி உன்னை வந்தடையும். அப்பொழுதும் நீ இமெயில் தான் மூழ்கி கிடப்பாய் மகனே. என் இறுதி ஊர்வலத்துக்கு நீ வராமல் போனாலும் பரவாயில்லை மகனே. நான் வளர்த்த தென்னை என்னை பாடையாக சுடுகாடு வரை கொண்டு சேர்க்கும். எனக்கு ஒரே ஒரு வரம் தருவாயா? நான் இறந்ததுக்கு அப்புறம், நான் செத்ததுக்கு அப்புறம் ஓம் கூட தான் பேசணும் ஆசைப்படுறேன். உங்கள் படித்த விஞ்ஞானிகளிடம் சொல்லி www.ஆவிகள்.com என்ற இணையதளத்தை உருவாக்கி வை மகனே. நான் உன்னுடன் பேசுறேன், நீ அப்போதாவது என்னுடன் பேசுவாயான்னு ஒரு தாய் சொன்னா அந்த தாயோட அன்புக்கு நிகர் ஒண்ணு நடுவில். இதான் ஒரு கவிஞன் அழகா பாடுனா, என்னாச்சோ ஏதாச்சோ உசுறு போயிடுச்சு, என்னென்னமோ நான் நினைச்சி பயந்தே போனம்மா, பார்த்து பல நாளாச்சோ ஏக்கத்தில சாங்கிட்டியோ, என்னன்னு சொல்லம்மா, கருப்பா பிறந்தன்னு வயிறன்னு கூப்பிட்டியோ, வைரப்புள்ள வந்து இருக்க பேசாம கிடக்கிறியே, என்ன நீ ஆளாக்க எத்தனையோ கஷ்டப்பட்ட, பெத்தகடம் தீண்டதுனா இப்படி நீ படுத்துக்கிட்ட. என்னதான் உறவு தங்க ஆளுக கூடாது, என்னதான் உறவுகள் வாழ்க்கையில் இருந்தா கூட திண்டாட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுதான் நடுவுகளை இருக்கிறோம். ஒன்னே ஒண்ணு நிறைவா சொல்லிக்கிற, படுத்து கிடக்கிறவனுக்கு பகல் கூட இரவுதான், எழுந்து நடந்தால் இமயமும் வலி கொடுக்கும், நீ சோம்பேறியாக இருந்தால் உன்னை சிலந்தியும் சிறை பிடிக்கும். இரவிலை வாங்கினோம் விடியவே இல்லை என்பதெல்லாம் போய் விடிஞ்சு வெகு நேரமாகியும் நீயும் நானும் தான் சுதந்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். விழித்தால் தானே வெளிச்சம் தெரியும், வெளிச்சம் என்பது வெளியில் இல்லை உன் விழியில் உள்ளதான்னு சொல்லிட்டு நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறுங்கன்னா உங்களை மட்டும் சொல்லுங்க. ஒரு கவிஞன் அழகா சொல்வான், வாழ்கம்மா வையத்தில் நாட்டினிலே பாடுபட்டு விடுதலை தவறுகட்டு தாழ்வுட்டு நின்னதாம் இந்தியா என்ற ஒரு தேசம். அந்த தேசம் தானே வாழ்விக்க வந்த மகான் காந்தி பிறந்தாராமா. அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்ததுக்கு அப்புறம் உங்கள் நாட்டு விடுதலைக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வந்தது என்று நெல்சன் மண்டேலா சொன்னார் என்று சொன்னால், ஒரு புத்தகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றுகிறது. அததான் ஒரு கவிஞன் அழகாக சொல்லுவார், தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் வெற்றியின் ஆயுதம். நல்ல படிங்க, வாழ்க்கையில முன்னேறி இந்த உலகம் உங்களை வியக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திண்டாட்டமே என்கின்ற அணியில் இருந்து பேசிய வனிதா நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. அதுக்கு மேலே இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண நேரம் இல்லாதனால கொண்டாட்டமே என்கின்ற அணியில் இருந்து அக்கு மருத்துவர் திரு திருவேங்கடம். முச்சங்கம் பாலூட்ட மும்மன்னர் தாலாட்ட நீ வளர்ந்தாய் தாயே தமிழே, உன்னை வணங்குவேன் முன்னாலே, என் உள்ளம் இருப்பது உன் பின்னாலே, என்னை வளர்த்திடும் தாய் தமிழே உன்னை வாழ்த்தி வணங்கிடுவேன். இப்பள்ளியை, இந்த கல்லூரியை சிறப்பாக வளர்த்தி கொண்டிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும், அமைதியும் ஆனந்தம் தமிழும் முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர் பிரிதைகளுக்கும், என்னுடைய அன்பு செல்வங்களுக்கும் ஒரு இனிமையான கவிதை. எண்ணம் வளர்க்க ஏற்றி வைத்த இளைய விளக்குகள் நீங்கள், கண்கள் வியக்கும் கல்வி வானில் காணும் பறவைகள் நீங்கள், பறந்து பறந்து பண்பு வளர்க்கும் பச்சை கிளிகள் நீங்கள், அரங்கில் ஆடி அகிலம் படைக்கும் அறிவு பூக்கள் நீங்கள், சிறங்கு விடித்து தேவும் நாட்டில் சீரும் புலிகள் நீங்கள், வண்ண சோலை வாழ்த்து பாடும் வண்ண மயில்கள் நீங்கள். பாலைவனங்கள் சோலைவனங்களாக வேண்டும், பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும். பாலைவனங்களை சோலைவனங்களாக்கும் பாலைவன ராஜாக்களே, என்னுடைய ரோஜாக்களே, நீங்கள் தொட்டால், உங்கள் கைப்பட்டால் பட்ட மரங்களும் எட்டி பார்க்கும் இளம் தளிர்களோடு. அழகு மலர் ஆடா என்பதை போன்று ஆயக்கலைகள் 64ஐயும் உருவாக்கி ஒரு கலையாக தந்து இங்கே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, எனக்கு தாயாக விளங்கும் என்னுடைய கட்சியில் அமர்ந்திருக்கும் உமாமா அவர்களே,
எதிர்கட்சியிலே வந்து எலுமிச்சை நிர்வாக வீட்டிற்கு வனிதாம்பா அவர்களே, பலிக்காம வாழ்க்கை இல்லை, சலிக்காம சந்தோஷம் இல்லை, கொண்டாட்டம் இல்லாமல் திண்டாட்டம் இல்லை, திண்டாட்டம் இல்லாமல் கொண்டாட்டம் இல்லை. உன்னை கண்டு நாடாட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி, ஊரெங்கும் மகிழ்ந்து ஒன்றாக கலந்து உறவாடும் நேரமடா. இந்த பட்டுக்கோட்டை இந்த 2 வரியில் இடம் கொடுத்தாரு. எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறது. முதியோர் இல்லத்தை பத்தி அப்புறம் சொல்லலாம், யாரு முதியோர் இல்லத்துக்கு போவாங்கன்னு. இந்த பாட்டுக்குள்ள எத்தனை அர்த்தம் இருக்கு. எல்லாரும் ஒன்று கூடி, எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சிறப்பான பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். நமக்கு சித்திரை பிறப்பு, வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், ஆடி பெருக்கு, ஆவணி ஆவிட்டம், புரட்டாசி நவராத்திரி, ஐப்பசி தீபாவளி, அதுக்கு அடுத்த உடனே சூரசம்ஹாரம் கந்த சஷ்டி, அதுக்கடுத்து கார்த்திகை தீபம், மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதேசி, அப்பதான் நம்ம பரமபதமெல்லாம் விளையாடுவோம். அதுக்கடுத்து தை மாசம் பொங்கல், அதுல குறிப்பிட்டு சொல்லணும் ஜல்லிக்கட்டு சேர்த்திக்கணும். மாசி மாசம் சிவன் ராத்திரி, பங்குனி மாசம் பங்குனி உத்தரம், இது எல்லாமே பண்டிகை. இது இல்லாம நம்முடைய உறவுகள் இருக்காங்களே, கிறிஸ்துமஸ், ரம்ஜான், பக்ரீத், இது மாதிரி உறவுகள் எல்லாம் இருக்கிறதுனால சிறப்பா நாம வந்து பண்டிகைகளை எல்லாம் கொண்டாடி ஒன்றுக்கொன்று அனைத்து கொடுத்து வல்கிறோம். அந்த பாட்டுல இல்ல, ஒன்றோடு ஒன்றாக கலந்து உறவுகள்லாம் கலந்து நம்ம கிட்ட இருக்கிற அவங்களுக்கு கொடுத்து அவங்க கிட்ட நம்ம கொடுப்போம். உதாரணமா நான் வந்து தீபாவளிக்கு பலகாரம் போடுறோம், பொங்கலுக்கு பலகாரம் போடுறோம், சீடை, முறுக்கு, அதிரசம், லட்டெல்லாம் இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம நஸ்ரீன் பாண்டு கிட்ட கொடுத்துட்டு வர்றேன். சாமி நல்லா படிச்சு சாமி அதை சாப்பிட்டுட்டு படி. நஸ்ரீன் பாங்க ஐயா நம்மளுக்கு இது கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஒரு பக்கெட் நிறைய பிரியாணி ஐயா உனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி போட்டு எல்லாருக்கும் கிடைக்குமா இல்லையா, கொடுக்குறாங்களா இல்லையா நமக்கு. அதுதான் நமக்கு வந்து கொண்டாட்டம். கிடைச்சவங்க கொண்டாடலாம் ஐயா. எலுமிச்சம்பழக்காரில் இருக்கிற அம்மா வந்து சொன்னாங்களா, வனிதா அம்மா, அடே வீட்டுக்கார் கந்து வீட்டுக்கார ஏன் வர்றான், அவர் வந்து நல்லா இருந்தாரு, கந்து கேட்டுக்காரர் என்னமோ அது இது. நீங்க இது இல்லாம இருந்த எல்லாமே கொண்டாட்டம் தான். வாசப்படியில வந்து நிக்கிறாரு, அவர் சொல்றாரு, ஏன் இப்படி வந்து, உன்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி. குற்றத்தை என்ன முடிச்சு, வேற வழி இல்ல, நீ உனக்கு நான் தான், எனக்கு நான் தான், கடவுள் முடி போட்டு வச்சுட்டான், அதை சரி பண்ண, உனக்கு பண்டிகை கொண்டாட்டம். இன்னைக்கு எத்தனை பிரச்சனை அது இருக்குல்ல, இத்தனை பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. திண்டாட்டம் வருது சொல்றேன், இல்லைன்னா திண்டாட்டம் இருக்காது, எல்லாம் கொண்டாட்டம் தான். தை மாசத்துக்கு வர்றோம், கும்மி அடிப்பீங்களா? அது இப்ப எங்க பார்த்தாலும் வெள்ளி கும்மி ஆச்சே. நான் உங்களுக்காக 4 வரி. தானானே 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 தானானே, வாசலுக்கு காப்பு கட்டி வழங்காக்க மண்ணு எடுத்து, தானானே 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 தானானே, நவதானிய பயிர் விளைய 4 வகை தான் எடுத்து, தானானே 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 தானானே, இடிவுடனே மழை ஒளிய இருகரையும் பெருகி வர, தானானே 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 தானானே, பெருகி வரும் நீர்தனிலே பெண்கள் எல்லாம் நீராடி, தானானே தானான் தானானே தானானே,
தை பொங்கல் முதல் நாளில் மணப்பொங்கல் வைத்திடுவோம். தானானே 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 மாட்டு பொங்கல் நாளினில மாவிளக்கு எடுத்து வந்தோம். தானானே 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 தானானே. இந்த பொங்கலோட பெரிய பாட்டு. இந்த பாட்டுக்கு கும்மி அத்தனை குழந்தைகளுக்குமே வாழ்த்துக்கள். எல்லாம் கொண்டாட்டமா அடிச்சிட்டீங்க. இந்த தமிழ் பண்டிகைகள்ல ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணி என்ன பண்றோம்? சுத்தம் பண்ணி வீடெல்லாம் வலிச்சு மாட்டுக்கு கொம்புக்கு சாயம் அடிக்கிறோமா இல்லையா? ஐயா அடிச்சோம். நீங்க எங்களை பத்தி சொல்லவே இல்லையே. எங்க பார்த்தாலும் பியூட்டி பார்லர், அங்க போனது ஃபிளக் பண்ணி ப்ளீச்சிங் பண்ணி ஃபிளக் பண்ணி ப்ளீச் பண்ணி அப்புறம் அதுக்கு அடுத்து ஃப்ரீ ஹேர். அப்படியே பூராமே இன்னைக்கு முக்காவாசி பூரா ஃப்ரீ ஹேர் தான். தலைய அந்த காலத்துல வாரி வலிச்சு எடுத்தாங்க. அது மாதிரி மாடுகளுக்கு நம்ம கொம்படிச்சு கொம்புக்கு சாயம் போட்டாங்க. அதுக்கு மட்டும் அடிப்போம், நாமளும் அடிப்போம். இதெல்லாம் ஒரு கொண்டாட திருவிழா தான். என்னது இன்னைக்கு எத்தனை பண்டிகை இருந்தாலும் நம்ம உடனே எங்க போயிடுறோம்? பியூட்டி பார்லர் போய் அங்க நம்மளை அழகுபடுத்திக்கிறோம், அழகுக்கு அழகு சேர்க்கிறோம். அங்க போனா நல்லா ஆயிருவீங்களே, எலுமிச்சை விளக்கெல்லாம் ஆயிரலாமா? எங்க சொந்தத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு கருப்பாத்தால் அழகாத்தான் இருந்தது. ஆனா கல்யாணத்துக்கு போயிதுன்னா கல்யாணத்து பொண்ணு ரொம்ப சிவப்பா இருந்தது. உண்மையை சொல்றேன், எனக்கு தெரியல என்னடா பொண்ணு அப்படி பார்த்து கருப்பு. ஒண்ணு இல்ல, பூராமே சிவப்பாயாச்சு. மறுநாள் பாக்குறப்பதான் மாப்பிள்ளைன்னு என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது. ஆனா கொண்டாட்டம் தான். ஏன்னா விதி எழுதியாச்சு, தலைவிதி எழுதியாச்சு. அதுக்கு அடுத்து இந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படும் சொல்ற முதியோர், அதாவது ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் முதியோர் இல்லத்திலே வாழ்கின்றவர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் நம்மால் முடிந்த ஆடைகள், துணிகள், பட்டாசுகள் எல்லாம் கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சி ஆழ்ந்தப்படுத்தி அந்த குழந்தைகள் வெடிப்பதை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைவது மட்டுமே ஆனந்தம். ஆகவே அதனால வெளிநாட்டுல இருந்து வர குழந்தைகளுக்கு வந்தாங்க, வெளியூர்ல இருந்து வர குழந்தைங்க வந்தாங்கன்னா வீட்டுல சந்தோஷம். அதே மாதிரி அவங்கள பெரியவங்க கிட்ட நம்ம துணிமணி எல்லாம் கொடுத்து, அப்பா அம்மா வயசானவங்களுக்கு எல்லாம் துணிமணி கொடுத்து அவங்ககிட்ட 10 ரூபாய் வாங்குறமே, அதுதான் கொண்டாட்டம். 10,000 வாங்குறதுல 10 ரூபாய் வாங்குறதா கொண்டாட்டம். எனவே வனிதாம்மா வருத்தப்படாதீங்க, பேசுனத நான் கேட்கல. என்னதான் கஷ்டம் இருக்கும், கஷ்டம் எல்லாம் யாருக்கும் இல்லை. இந்த பண்டிகை யாரா கொண்டாட்டம்? நம்ம துணெடுக்கும் பொழுது நெசவாளர்களுக்கு கொண்டாட்டம். நாம தீபங்கள் வாங்கும் பொழுது அந்த கார்த்திகை தீபம் செய்பவனுக்கு கொண்டாட்டம். புரட்டாசி மாசத்துல அவள் பொறி வாங்கும் பொழுது அந்த வியாபாரிக்கு கொண்டாட்டம். இது மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் வாங்குறோம். அதே மாதிரி சிவன் ராத்திரி என்று நாம் இறைவனை அழகுபடுத்தி பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் என்று இறைவனை அழகுபடுத்தி பார்க்கிறோம். அந்த கொண்டாட்டங்கள் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. எனவே வினைத்தொகை என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? வினைத்தொகை, ஊறுகாய் என்பது என்ன? ஊறுகாய், ஊறுகின்ற மறந்துருக்காய் இல்ல, எல்லாம் மறக்க முடியாது. எந்த பரிசையும் இல்லாம இருக்காது. தமிழ் சொல்றேன். நானும் எடுப்பேன், கொஸ்டின் பேப்பர் எடுக்க நானும் எடுப்பேன். கண்டிப்பா வினைத்தொகை இருக்கும். பண்டிகைகள் முன்னாலும் இருந்தது, முன்னாலும் இருக்கும், இப்பவும் இருக்கும். எனவே இந்த பண்டிகைகள் நம்மை புதுப்பிப்பதற்காக கொண்டாடப்படுகின்றன. எனவே மாணவ செல்வங்களே, அன்பு குழந்தைகளே, அன்பு மலர்களே, நீங்கள் எல்லாரும் இதையெல்லாம் செய்தால் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கணம் தரும் பூங்குழலால் அபிரோகமே கிடைக்கண்களே, கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி உங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியலைகள் வீசட்டும், அன்பலைகள் வீசட்டும், ஆனந்தலைகள் வீசட்டும், சக்தியலைகள் வீசட்டும், பக்தியலைகள் வீசட்டும், சந்தோஷலைகள் வீசட்டும். எனவே எனக்கு வாய்ப்பு தந்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய பட்டிமன்ற குழு சிவசக்தி சொல்லரங்கத்திற்கும் நன்றி கூறி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சூப்பர். மாத்தணும், அங்கே மாத்தணும், அப்படியே விட்டுருங்க. மண்ணெல்லாம் பொன்னாக, மலையெல்லாம் பூவாக, தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தரணிக்கும் படியளக்க, தைமகளே வருக, நலமெல்லாம் தருக.
வலக்குறை நாயகர் நடுவர் அவர்களே, எம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் கல்லூரி முதல்வர் அவர்களே, கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்ற முழக்கத்தோடு எங்களுக்கெல்லாம் முன் உதாரணமாக திகழும் எங்கள் கொங்கு அறக்கட்டளை குழு உறுப்பினர்களே, திண்டாட்டங்களுக்கு பண்டிகை என்று பெயர் வைத்துக் கொண்டு வந்து அமர்ந்திருக்கும் எதிரணியினரே, எனதணியரின் சகோதரிகளே, எனதருமை மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்து சொல்லி வணங்குகிறேன். பண்டிகைகள் எப்போதுமே கொண்டாட்டம் தான். இந்த சிரிப்பு பார்த்தீங்களா உங்களோட முகத்துல எல்லாம்? நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி தானே பார்ப்போம். ஒரு நிமிடம் சந்தோஷம். உற்றார் உறவினர் சுற்றமும் நட்பும் சூழ வருகை வந்து வாங்க கொண்டாடலாம்னு கொண்டாடிட்டு இருந்த வரைக்கும் பண்டிகைகள் கொண்டாட்டம் தான். பண்டிகைகள் மதம் சார்ந்ததாகவும் தொழில் சார்ந்ததாகவும் இருந்த வரைக்கும் பண்டிகைகள் கொண்டாட்டம் தான், மாற்று கருத்தே இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரே ஒரு வாசகம் வந்து இந்த கொண்டாட்டத்தை மாத்துச்சு. எந்த வாசகம் தெரியுமா? தொலைக்காட்சியில, இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக என்னைக்கு அந்த வாசகம் ஒலித்ததோ அன்னைக்கு போச்சு எல்லா கொண்டாட்டமும். தூங்கி முழிக்கிறதே டிவியில தான். அன்னைக்கு வீடு சுத்தம் போச்சு, தன் சுத்தம் போச்சு, எல்லா கொண்டாட்டங்களும் போச்சு. முதன் முறையா அன்னைக்கு அந்த வாசகத்தை கேட்டதையும் எல்லாத்தையும் மறந்து டிவி முன்னாடி நம்ம உட்காந்துட்டோம். காலையில கங்கா ஸ்நானம் போச்சு, புத்தாடை போச்சு, அதிகாலை வெடிச்சத்தம் போச்சு, தன் சுத்தமும் போச்சு, கொண்டாட்டங்களும் போய் திண்டாட்டம் வந்து சேர்ந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு இட்லியும் பலகாரமும் சாப்பிட்ட வரைக்கும் அது கொண்டாட்டம் தான். பொங்கலுக்கு பொங்கலும் அவல் பொரியும் முறுக்கும் சாப்பிட்ட வரை அது கொண்டாட்டம் தான். ஆடி பண்டிகைக்கு கங்கையை கொண்டாடிய வரை அது கொண்டாட்டம் தான். நம்மால் இதையெல்லாம் மறந்து என்னைக்கு ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் தூது விட்டானோ அன்னைக்கு வந்து இது பர்சுக்கும் திண்டாட்டம், தீபாவளிக்கும் திண்டாட்டம், பண்டிகைகளுக்கும் திண்டாட்டம். அவன் ஆர்டர் கொடுப்பான் பாருங்க லிஸ்ட், இதுக்கு அவன் நரகாசுரனை கொல்லாமையே இருந்திருக்கலாம், அந்த பண்டிகை வராமையே இருந்திருக்கலாம். இந்த இடத்துல நம்ம உணவு கலாச்சாரமே மாறி போச்சு தோழிகளே. அந்த காலத்துல கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கெல்லாம் காடுகளணிகள், மாட்டு மந்தைகள், ஆட்டு மந்தைகள், கோழிகள் அத்தனையும் வளர்த்தெடுத்தாங்க. ஆனா அசைவ விரும்பிகள் கம்மி. உற்றார் உறவினர் வந்தாதான் கோழி குழம்பு மணக்கும், குழந்தைக்கு நெஞ்சுடன் சளி பிடிச்சாதான் கோழி குழம்பு மணக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, காடு காணாம போயிட்டு இருக்கு. நாகரீகங்கிற போர்வையில நம்ம ஆட்டு மந்தைகளை எல்லாம் வளர்க்காம தொலைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அசைவ விரும்பிகள் அதிகமாயிட்டு இருக்கிறோம். இத்தனை பேர்த்துக்கும் எங்கிருந்து வருது அதெல்லாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது இதை கொண்டாட முடியுமா இல்ல இது திண்டாட்டம் எடுத்துக்க முடியுமா? சிந்தித்து பாருங்கள். நீங்க நான்வெஜ்ஜா வெஜ்ஜா மேடம்? வெஜிடேரியன். சரி, இது இப்படி போகட்டும். வாங்க பழகலாம், உற்றார் உறவினர் எல்லாம் கூடி காணும் பொங்கல் வைக்கலாம், பூப்பறிக்க போலாம், வாங்கன்னு உறவையெல்லாம் கூடி கொண்டாடின ஒரு காலகட்டம். இன்னைக்கு சொந்தக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி வீட்டையெல்லாம் பூட்டிட்டு ரிசார்ட்லயும் காட்டேஜ்லயும் போய் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோமே, இது திண்டாட்டமா இல்லை கொண்டாட்டமா? செலவு யார் பண்றது? அதுதான் அவங்களுக்கு தான் தெரியாது கொண்டாட்டமா இல்ல திண்டாட்டமான்னு. பண்டிகைகள் வர்றதுக்கு சில காலம் முன்னரே நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணி வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாமே கொண்டாடிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு எல்லா வண்டி எல்லாம் நம்ம வீட்டு வண்டி பத்தாம ப்ளூ டாக்ஸி, ரெட் டாக்ஸி, ரேஸ் டாக்ஸி எல்லாத்தையும் புக் பண்ணி ஊர்ல அவசரத்துக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா கூட வண்டி எல்லாம் எல்லா வண்டியும் புக் பண்ணி நம்ம ரிசார்ட்லயும் பீச்லயும் தான் போய் கொண்டாடிட்டு இருக்கிறோம். 108 கவர்மெண்ட் கிட்ட இருக்கிறதுனால அது மட்டும் தான் ஊருக்குள்ள இருக்குது, ஒரு வண்டியும் ஊருக்குள்ள இருக்கிறது இல்லை. இப்படி கலாச்சாரத்தையும் காலி பண்ணி நம்ம கஜானாயும் காலி பண்ற பண்டிகைகள் கண்டிப்பாக திண்டாட்டமாகத்தான் இருக்க முடியும். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா பாரம்பரிய கலைகளை மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் களமிறங்கி இருக்கிறாங்க. பண்டிகை காலகட்டத்துல அழிந்து போன கலைகளை நாங்க மீட்டெடுக்கிறோம், எங்க தோல் மேல வச்சு மீட்டெடுக்கிறோம், வாங்க தோழிமார்களே, வாங்க தங்கைகளே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, காலம் திரும்பி பாக்குது அப்படின்னு. ஆனா வச்சான் பாருங்க கடைசியில ஒரு ஆப்பு போட்டிகளை எல்லாம் வரிசைப்படுத்தினான். உரியடித்தல், பொங்கல் வைத்தல், கோலம் போடுதல் அப்படின்னு. கடைசியா வச்சான் பாருங்க டிஜே நைட். எவரணியில சொன்னாங்க பாத்தீங்களா, நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கொண்டாடுறதுக்கு வந்திருக்கோன்னு. இந்த டிஜே நைட் தான் எல்லாத்துக்கும் தீராத திண்டாட்டமா வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் போனா தெரியும்.
சோ இதற்கெல்லாம் நவீன யுகம், நாகரிகம் யுகம் என பெயர் வைத்துக் கொண்டு காடு மறந்து, களனி மறந்து, இயற்கை மறந்து, நம்மை படைத்த இறைவனை மறந்து நாம் போய்கொண்டிருக்கின்ற பாதையில் கண்டிப்பாக பண்டிகைகள் திண்டாட்டமே திண்டாட்டமே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நிமிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. வேர்களை விருட்சமாக்கும் என் ஆசிரிய தேவதைகளான என் ஆசிரிய பெருமக்களே, மேடையிலே கம்பீரமாய் அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, நான் கம்பீரமா இருக்கேன், நீ கம்பீரமா இல்ல, பசிக்குதோ? என் ரசிகர்களாகிய என் மாணவ அன்பு தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் என் மதிய வணக்கம். இன்னைக்கு என்னை பார்த்த உடனே தெரியும், இவங்களுக்கு மத்தியில இவ்வளவு அழகா சூப்பரா கலகலன்னு இருக்கனாவே கொண்டாட்டத்தை பத்தி தான் பேச வந்திருப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஐயா நான் கிளம்பி வெளியே வந்தேன். வெளியே வந்த உடனே வாசப்படி தட்டி விட்டுச்சு. என்னடா நல்ல காரியத்துக்கு போகாம வாசப்படி தட்டி விடுதே அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டுக்குள்ள போய் ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு வரலான்ட்டு போனேன். போய் போட்டு வெளியே வந்து பாக்குற சாரப்பாம்பு சரசரன்னு போகுது. நான் என்னடா 2வது தடங்கள் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு இன்னைக்கு காலையிலேயே FM ரேடியோல ஓட்டாங்க, இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி உச்சத்தில் இருப்பதால் வார்த்தைகளை பார்த்து பேச வேண்டும் அப்படின்னு. என்ன போயிரும் சொல்லி போட்டு பஸ் ஏறி இங்க வந்து பாக்குற எனக்கு முன்னாடியே ராகு ரயில் பிடிச்சி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. யாருக்கு திண்டாட்டம்? பாட தெரியாதவனுக்கு பாட திண்டாட்டம், ஆட தெரியாதவனுக்கு ஆட திண்டாட்டம், படிக்க தெரியாதவனுக்கு படிக்க திண்டாட்டம். ஆனா இங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படி இல்லைங்க ஐயா, நல்லா படிப்பாங்க. வாழ தெரியாதவனுக்கு தானே திண்டாட்டம், வாழ தெரிஞ்சவங்களுக்கு கொண்டாட்டம் தானே. நன்றி. இந்த காலத்துல நவீனமயமா மாறிட்டு வர இந்த காலத்துல நம்மளுக்கு பக்க விளைவு இல்லாத ஒரே மருந்து சிரிப்பு மட்டும்தான். சிரிப்பு மட்டும்தான். சில காயங்கள் மருந்தால் ஆறும், சில காயங்கள் மறந்தால் தான் ஆறும். அப்படி மறக்க வைக்கக்கூடிய இடமா தானே இன்னைக்கு இருக்கிற பண்டிகைகள் எல்லாம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா எங்க அம்மனிக்கு மூஞ்சி எல்லாம் பாருங்க, பாக்குற கையெடுத்து கும்பிடலான்னு தோணுதா? பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பொங்கல் பண்டிகை கொண்டாட நாங்க தயாரா இருக்கோம். பொங்கல் அப்படின்னா இல்ல, பண்டிகைனாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது துணி. எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது சாப்பாடு. துணிதான். இப்ப துணி கடைக்கு காசு இல்லாதவங்க வந்துட்டு திண்டாடுவேன்னு சொல்றாங்க. அப்ப இப்ப அதுக்காக தான் தள்ளுபடி எல்லாம் போட்டுருக்காங்க. பொங்கல் தள்ளுபடி, தீபாவளி தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி, ஆடாம தள்ளுபடி எல்லாமே இருக்கு. இவங்க அதுக்கு 1000 ரூபாய்க்கு எடுத்தா ஒரு குக்கர் இனாம், அரிசி மூட்டை இனாம் இப்படி சொல்றாங்க. நான் கூட நம்ம மஞ்சள் எலுமிச்சம்பழம் மேடம் ஒருத்தர் வந்திருக்கிறேன், கோசாப்பழம் ஸ்டாரா, வாட்டர் மெலன் ஸ்டார் மாதிரி லெமன் மேடம். எலுமிச்சம்பழம் அந்த அக்காக்கு பிரியாணி கூட அதுலதான் செஞ்சு தந்தேன். இப்போ வந்தாங்க ரீசெண்டா, செஞ்சு தந்தேன். இப்போ தீபாவளி வந்துருச்சுனாவே நம்மளுக்கு வந்துட்டு பட்டாசு படின்னு சொல்லி படிங்கிறதெல்லாம் போய் வெடின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம். இந்த சிவகாசி அப்படிங்கிற ஒரு ஊரே அந்த பட்டாசு நம்பிதான் இருக்கு. அந்த பட்டாசு நம்ம ஒரு நாள் வாங்குறோம், கடன் வாங்குறோம், கந்து வட்டிக்காரன் வந்துருவான். கடன் யார் வாங்காம இருக்க? எல்லாரும் வாங்குறாங்க. இப்போ ஒரு உள்ள எழுப்பி எனக்கு கேளுங்க, 10 ரூபாய் என்கிட்ட கடன் வாங்கிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்மள கேளுங்க ஐயா அப்படி பக்கத்துல இருக்கிற சொல்லுவா, பக்கத்துல இருக்கிற உங்ககிட்ட 10 ரூபா வாங்கினால என்கிட்ட 5 ரூபா வாங்கிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எவ்வளவு பேர்ட்ட வாங்கிருக்கிற? கணக்கு பாக்கறதுக்கே பல நாள் ஆகும். வெரி குட். அப்புறம் விவசாயிகள் வந்து சேத்துல காய் வச்சாதான் நம்ம வந்து சோத்துலயே கை வைக்க முடியும். அவங்களுக்கு மரியாதை தரதுதான் இந்த பொங்கல் பண்டிகை. அவங்களுக்கு தான் முதல்ல மரியாதை தரணும். ஆமால
ஆமா இருக்கேன் இங்கதான் இருக்கேன். டெஸ்ட் பண்ணுங்க ஐயா. தரணும். அவங்களே ஒரு நாள் தான் இந்த புது துணி போட்டு நல்லா பண்டிகையெல்லாம் கொண்டாடி டிவி முன்னாடி அப்பதான் போய் உட்காருவாங்க. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு பேசிட்டு இருக்கோம் பட்டிமன்றத்துல எல்லாம். அதெல்லாம் பார்த்து நல்லா சிரிச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் இந்த பொங்கல் வந்துருச்சு, பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம வந்து காசு செலவு பண்றோம், பொங்கல்லாம் வைக்கணும், அதுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரேஷன் கடையில குடுக்குறாங்கல்ல, கட்டி வெள்ளத்துல இருந்து கரும்பு வரைக்கும் குடுக்குறாங்களே. பொங்கல் வைக்கிறதுக்கு என்ன தேவை நீங்களே சொல்லுங்க. பொங்கல் வைக்கிறது அவ்வளவு மட்டும் தான் வேணும் இல்லைங்க ஐயா. கரும்பு அரிசி வெல்லம் இதெல்லாம் கரும்பு இல்லைங்க ஐயா. சரி மாத்தி சொல்லிட்டீங்க, மேல மாத்தி சொல்லிட்டீங்க. கரும்பு இல்ல, அது வெல்லம் அரிசி இதெல்லாம் தேவையில்லை. அப்புறம் துணி எடுக்கிறதுக்கும் காசு 2000 கொடுத்துறாங்க. இதை விட வேற என்ன வேணும்? யாரு பத்துறாங்க? 2000 மாறிடுச்சுங்க ஐயா. வேணாம் அரிசி எல்லாம் வேணாம். இப்ப ராணுவ நம்மளெல்லாம் பாதுகாக்கிறது இப்ப ராணுவ வீரர் இந்த மாதிரிதான். எல்லையில இருக்கிற ராணுவ வீரர் வந்துட்டு நம்ம குழந்தைங்களை எல்லாரும் கொண்டாடுறாங்க, நம்மளாம் கொண்டாடாம இருக்கும் அப்படின்னு கவலைப்பட்டு நான் தேசிய கொடியை ஏத்திட்டு போகணும், இல்ல தேசிய கொடி போத்திட்டு போகணும், இல்ல பெட்டி எடுத்துட்டு போகணும், இல்ல பெட்டிக்குள்ள போகணும் அப்படின்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு விடுப்பு கொடுத்து உன்னுடைய பிள்ளை குட்டியை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா அவருக்கு தான் அந்த பண்டிகை கொண்டாட்டம். நேரம் குறைவாக இருப்பதால் கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ன பார்க்கறக்கு ஒரு எங்களை திருஷா மாதிரி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட ஏத்துக்குவேனா, ஆனா பண்டிகை கொண்டாட்டம் இல்ல திண்டாட்டம்னு சொன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது என்று கூறி நன்றி, வணக்கம். ஆனா என்னன்னா அவையார் சொல்லுவாங்க, ஆத்த சபை 101 1001 புலவர் வார்த்தை 10,000 ஒருவர். கையில ஒரு பேப்பர் இல்லாம துண்டு சீட் இல்லாம தைரியமா வந்து ஒரு பப்ளிக் அட்ரஸ் பண்றது தெரியும். அதுவும் தான் படிக்கிற கல்லூரியிலே தனது வயது ஒத்த பிள்ளைகள் அமர்ந்திருக்கிற போது, தன் பேராசிரியர்கள் அமர்ந்திருக்கிற போது நம்ம பேசுறதுல ஏதாவது ஒரு சின்ன செட்பேக் ஆயிடுச்சுன்னா எங்க நம்மளை கமெண்ட் பண்ணிடுவாங்களோன்னு யாருக்குமே டச் வராது. சில பிள்ளைகள் வந்து அவங்க இல்லாத வேற கல்லூரியில போய் நல்லா பேசுவாங்க. அவங்க கல்லூரியில பேசும்போது ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஆனா பெரிய உரத்த சின்ன ஒரே அடியா சத்தம் கத்த எதுவுமே இல்லை, சத்தமே இல்லாம பயங்கரமா பேசியிருக்கு தீபிகா. அருமை, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். அடுத்து பேசலாமாம்மா? தைரியமா இருக்கியா? ஒன்றும் பிரச்சனை ரைட். வாங்க நஸ்ரீன் பானு. இருங்க ஒரு நிமிஷம். அண்ணா எங்களுக்கு கட்ட வச்சிட்டீங்களா? ஹைட் தெரியறதுனானா? நம்ம ஹைட்டே அவ்வளவு என்ன பண்றது? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று தமிழ் மொழியை சிறப்பித்து கல்லூரியின் பெருமைகளை பறைசாற்ற அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் முதல்வர் அவர்களே, இந்நாளை பொன்னாளாக மிளிரச் செய்ய கம்பீரத்தோடு வீற்றிருக்கும் பட்டிமன்ற நடுவர் அவர்களே, இரு அணியிலும் பேச வருகை தந்த பட்டிமன்ற பேச்சாளர்களே, எங்களை எல்லாம் வழிநடத்துவதற்காக அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, நான் பேசுவதை கம்பீரமாகவும் உற்சாகத்துடனும் கேட்டுக்கொண்டிருக்கும் என் தோழிகளே, இங்கு என்னை காண வந்திருக்கும் எனது பாட்டியும் அம்மாவும் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். ஐயா, நம்ம எதிரணியில இருக்கிற அம்மா சொன்னாங்க, திருவிழா அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி போட்டா விழாதிரு அப்படின்னு பொருள் தரணும். இந்த மனித சமூகம் விழாதிருப்பதற்காக கொண்டாடப்பட்டவையாகத்தான் திருவிழாக்களும் பண்டிகைகளும் இருந்தன. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்றைய காலத்துல திருவிழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாட்டமாகவா இருக்குது? திண்டாட்டமாகத்தானே இருக்குது. ஐயா, நம்ம போன டைம் தீபாவளி கொண்டாடி முடிச்சோம். ஒரு குழந்தை பட்டாசு வெடித்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருந்தான். இளைஞன் தன்னுடைய நண்பர்களோடு பட்டாசு வெடிச்சு கொண்டாடி கொண்டுட்டு இருந்தாங்க.
அம்மா மட்டும் காலம் காலமாக சமையல் அறையில கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. குடும்ப அளவில் கூட பக்குவப்படுத்தவில்லையே இந்த பண்டிகை. இது எப்படி கொண்டாட்டமாக இருக்கும்? திண்டாட்டமாகத்தானே இருக்கும். நடுவர் அவர்களே, பொங்கல் பண்டிகையை நம்ம எல்லாருமே சிறப்பா கொண்டாடுவோம். அதுவும் போகி பண்டிகை, தைப்பொங்கல், காணும் பொங்கல், உழவர் பெருநாள் ஒரு 4 நாள் கொண்டாடுவோம். நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு காரணமே விவசாயிகள் தான். ஆனா அதிகமா மழை பெஞ்சாலோ இல்ல அதிகமா வெயில் அடிச்சாலோ அவங்க அறுவடை செஞ்சதை எப்படி விற்க போறோம்னு சொல்லி திண்டாடிட்டு இருப்பாங்களே. இந்த திண்டாட்டத்துக்கு முன்னாடி நம்ம கொண்டாட்டம் எல்லாம் கால் தூசிக்கு தாங்க சமம். ஐயா, பொங்கல் பண்டிகை இல்லாட்டினா பண்டிகை வந்தாலே நம்ம முதல்ல எடுக்க போறது துணிதான். முதல்ல எல்லாம் எங்க அம்மா சொன்னாங்க தள்ளுபடின்னு ஒண்ணு போடுவாங்கன்னு. தள்ளுபடியில நான் ஒரு துணி வாங்கினேங்க, எம்மா பெருசுக்கு இருக்குது. நானும் சரி ஆல்டர் பண்ணி போடலான்னு பார்த்தா அதுவும் போட முடியல. கடைசியில எங்க அக்காக்கு தான் போச்சு. அவளுக்கு கொண்டாட்டம் ஆயிடுச்சு, ஆனா எனக்கு கடைசியில திண்டாட்டம் ஆயிடுச்சு. ஐயா, துணி எடுக்க போனாலே குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம் இல்லாட்டினா 4 மணி நேரம் ஆகும். அது இந்த பண்டிகையெல்லாம் வந்து நம்ம ஒரு துணியோடு நிறுத்திடுவோமா? 5 துணி 6 துணி எடுப்போம். நம்மளுக்கெல்லாம் கொண்டாட்டமா ஆகும். ஆனா நம்ம நடுவர் அவர்கள் நம்ம இந்த மாதிரி ஐயாங்களுக்கெல்லாம் திண்டாட்டமா தான் இருக்கும். அப்ப அவங்க மனசுல ஓடும், மயக்கமா கலக்கமா நம்ம வந்தது தப்பாமா, அந்த மாதிரி ஆயிரும். ஐயா, நம்ம எல்லாம் பண்டிகை வருது அப்படிங்கறது 10 நாளைக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு தெரியுங்களா? எப்பவுமே வர பஸ் அன்னைக்குன்னு பார்த்து லேட்டா வரும். பஸ்ஸுக்காக காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷம் வருஷமடி, அந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாயிரும். அப்பாடா பஸ் கிடைச்சிருச்சுன்னு ஏறும்போது இந்த சைட்ல இருந்து ஒரு தப்பாடா காலை வச்சு ஒரு மிதிப்பா. இது சொர்க்கமா இல்லை நரகமா சொல்லடி உள்ளபடி அப்படிங்கிற நிலைமை இருக்கும். சரி எப்படா சீட்டு கிடைக்கும்னு காத்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு சீட்டு நம்மளுக்காக காத்து வரும் பாருங்க, வா நினைக்கும். சொர்க்கமே என்றாலோ அந்த ஒரு சீட்டு போல வருமா அப்படின்னு நினைச்சு நம்ம போய் உட்காரும் போது நம்ம மேடம் வந்துருவாங்க, வந்து நங்கூர மாதிரி உட்கார்ந்துருவாங்க. ஐயா, இதுவெல்லாச்சும் பரவாயில்ல. நம்ம எல்லாம் பண்டிகை காலத்துக்கு தான் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போவோம். அப்பன்னு பார்த்து ட்ரெயின்ல ரிசர்வ் ஆயிருக்கும். சரி வர வழி இல்லைன்னு பஸ்ல போகும்போது தள்ளாடிட்டு இருப்போம். இதுதான் சாக்கு. வானம் பொழுகிறது, பேருந்து ஒழுகுகிறது, நான் ஏன் எடுக்க வேண்டும் டிக்கெட்டு அப்படின்னு நம்ம அம்மா இருக்காங்கல்ல கைவரிசையை காமிச்சிருவாங்க. ஐயா, இப்ப இந்த புத்தாண்டப்ப கூட எதுதான் பண்ணாங்க கேட்டா இலவச பஸ்ல போறேன்றுவாங்க. ஆனா போனது பிரைவேட் பஸ்ஸா இருக்கும். இதெல்லாம் விடுங்க. ஒன்னே சுருக்கமா சொல்லணும்னா, காசு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் ஐயா பண்டிகை எல்லாம் கொண்டாட்டம். காசு பணம் இல்லாதவங்களுக்கு திண்டாட்டமாக தான் இருக்கு. சொன்னாங்க நம்ம வந்துட்டு கடனே வாங்குறது இல்லையா, கடன் வாங்குவோம். ஆனா நம்ம வந்துட்டு டெய்லி எல்லாம் கடன் வாங்க மாட்டோம். ஏதாச்சும் தேவைங்கும் போது கடன் வாங்குவோம், அதை அடைச்சிருவோம். ஆனா இப்ப பண்டிகைகளுக்கெல்லாம் கடன் வாங்கி இப்ப கட்டிட்டு இருக்கிறதுக்குள்ள அடுத்த பண்டிகை வந்துடும். அடுத்த பண்டிகை வந்து நம்ம சும்மா விடுவோமா? துணி எடுக்கணும், நகை எடுக்கணும், வீட்டுக்கு வரவங்களுக்கு சமைச்சு போடணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு கடன் வாங்குவோம். கொண்டாடவே முடியாம கடன்ல நம்ம வந்து திண்டாடிட்டு தான் இருக்கிறோம். இதெல்லாம் விடுங்க. நம்ம பண்டிகையை சிறப்பா கொண்டாடுறதுக்கு காரணம், சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் கொண்டாடுறதுக்கு காரணம் வந்துட்டு காவல்துறை அதிகாரிகளும் தான், அப்புறம் எல்லையில இருக்கிற ராணுவ வீரர்களும் தான். ஆனா அவங்க என்னைக்காச்சும் ஒரு பண்டிகையாச்சும் குடும்பத்தோட கொண்டாடி இருப்பாங்களா? ஐயா, ஒருத்தருக்கு லீவ் கிடைச்சா இன்னொருத்தருக்கு லீவ் கிடைக்காது. எல்லாத்துக்குமே லீவ் விட்டா அப்ப நம்ம நாடு என்ன ஆகுறது? யாருமே ஒட்டுக்கா குடும்பத்தோட கொண்டாட மாட்டாங்க. குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை தான் கொண்டாட்டமா இருக்கும். குடும்பத்தோட இல்லாம ஒருத்தர் இல்லாம கொண்டாடினா கூட அது திண்டாட்டமாக தான் இருக்கும். நம்ம எல்லாம் சரி விடுங்க, கடன் வாங்கியாச்சு எப்படியாச்சும் நம்ம கொண்டாடிடுவோம். ஆனா என்னைக்காச்சும் சாலையோரத்துல இருக்கிறவங்க எல்லாம் பண்டிகையை கொண்டாடி இருப்பாங்களா? ஐயா, இல்லவே இல்ல. நம்ம காசு கொடுத்தாதான் அவங்க கொண்டாடுவாங்க. இல்லன்னா அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு துணி, நல்ல துணி இருக்காது, சாப்பிடறதுக்கு நல்ல சாப்பாடு இருக்காது. இருக்கிறவங்க கொடுத்து இல்லாதவங்க சேர்ந்து கொண்டாடுற பண்டிகை தான் கொண்டாட்டமா இருக்கும். இல்லாட்டினா திண்டாட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பெறுகிறேன். நல்ல ஒரு தீர்ப்பை வழங்குவீங்கிற நம்பிக்கையில விடைபெறுகிறேன். ஐயா, நன்றி, வணக்கம். நிகழ்ச்சி தொடங்கும் போது ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. என்னன்னா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, எப்படி நான் கொண்டு போக போறோம் அப்படின்ற ஒரு சின்ன மனத்தாங்கல் இருந்து. ஆனால் இவங்க 6 பேர் நல்லா பேசுனாங்கன்றதை விடவும் கூட நீங்க நல்லா கேட்டீங்க, நல்லா ரசிச்சீங்க.
நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, எனக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து இருக்காங்கன்னு. எண்ணிக்கையிலே அல்ல வெற்றி, எண்ணங்களில் தான் வெற்றி. எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்க கூட்டமா இருந்தாலும் அங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசணும். நீங்க வீடியோஸ் நிறைய பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இருக்கும். அதுல அங்க இருக்கிற கிராம மக்கள், பாமர மக்கள், அவங்க காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு அந்த பட்டிமன்றத்தை என்ஜாய் பண்றதுக்கு உட்கார்ந்துருக்கவன் என்ன மனநிலையில் இருக்கானோ அவங்களுக்கு பேசணும். சில கிராமத்துலாம் பட்டிமன்றம் ஆரம்பிச்சு 5வது நிமிஷம் ஒருத்தன் வந்து கேள்வி சொல்லுவான், தீர்ப்பு சொல்லு. அவன் அப்பதான் கடைக்கு போயிட்டு வந்திருப்பான். அவனுக்கு நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது, இருந்தா கொஞ்ச நேரம் முடிச்சிடலாம். அந்த மாதிரி பலதரப்பட்ட மக்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற் போல ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போகணும். ஆனால் அமர்ந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுமே, எல்லா குழந்தைகளுமே வந்து நீங்க ஒரே ஒத்த மனநிலையில் ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம்னு நீங்க ஜாலியா ரசிச்சு கேட்டதுனால இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றி அடைந்ததா நான் நினைக்கிறேன். நீங்க மனசுக்குள்ள என்ன கான்செப்ட் வச்சிருக்கீங்களோ அதுதான் இந்த பட்டிமன்றம் மட்டும் இல்ல, உங்க லைஃபுக்கே உதவும். உங்க மனநிலைக்கு வந்தோம், கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்டோம், ஓகே ரைட் ஃபன் அப்படின்னு இல்லாம அதை ஒரு நேரம் மகிழ்ச்சியாகவும் அதற்கு பின்னிட்டு நம்ம கல்லூரியிலேருந்து ஒரு பேராசிரியர் பேசுறாங்க, நம்ம கூட இருக்க, நம்ம கூட வளர்ற, நம்ம தினமும் பார்த்து பழகிற 2 பெண் குழந்தைகள் பேசுறாங்க. அவங்களுடைய அடுத்த இலக்கு என்பது அவங்க பேசுற அந்த எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சி என்பது சக்சஸ் ஆகணும்ட்டு நீங்க காட்டுற அந்த முனைப்பு தான் மிகப்பெரிய வியப்பும் மகிழ்ச்சியும் கொடுக்குது. அதுக்காக எல்லாருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இப்ப விஷயம் என்னன்னா, இன்றைய கால சூழ்நிலையில் திருவிழாக்கள், பண்டிகைகள் கொண்டாட்டமா இல்லை திண்டாட்டமா? 2 கான்செப்ட் மனசுல வச்சுக்கணும். ஒண்ணு, 2 முதலாளி இருந்தான், ஒரு பெரிய கம்பெனி ஓனர்னு வச்சுக்கலாம், 2 ஓனர் இருந்தான். இவன் 2 பேரும் பேசிக்கிட்டானுங்க. என்னன்னு, என்கிட்ட 500 பேர் வேலை செய்யறான், இந்த 500 பேர்ல எல்லாருமே முட்டா பசங்களா இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லாரும் முட்டாளா இருக்கிறதுனாலதான் நான் ஒரு பெரிய முதலாளியா என்னை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியுது. இவன் சொன்னா என்கிட்ட 1000 பேர் வேலை செய்யறான், எல்லாருமே முட்டாள் பசங்க. இவனும் சொல்றான் முட்டாள்னு, அவனும் சொல்றான் முட்டாள்னு. 2 பேரும் தன்னை வந்து மிகப்பெரிய அறிவாளியா காட்டிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சான். எப்படி? இந்த முதலாளி என்ன பண்ணா, அவங்ககிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, இங்க வா, இந்த ஒரு 100 ரூபா காசை கொடுத்து இந்த 100 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு ஐபோன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னான். அந்த வேலைக்காரன் என்ன பண்ணா, 100 ரூபாய் காசை வாங்கிட்டு நன்றிங்க வாங்கிட்டு வந்துறேன்ட்டு வேகமா போனான். இந்த முதலாளி சொன்னா, பத்தியா 100 ரூபாய் கொடுத்து ஒரு ஐபோன் வாங்கிட்டு சொல்றேன், கொஞ்சம் கூட யோசிக்காம போனா பத்தியா, இவனை மாதிரி முட்டாளெல்லாம் நான் வேலைக்கு வச்சிருக்கேன், அப்ப நான் எவ்வளவு பெரிய அறிவாளின்னு அவன் சொன்னான். பக்கத்துல இருக்க இன்னொரு ஓனர் சொன்னா, இதெல்லாம் என்ன பெரிய அதிசயம், இப்ப பார். இன்னொருத்தரை கூப்பிட்டான், ஏய் வா, நான் வீட்டுல இருக்கிறேன்னு போய் பார்த்துட்டு வான்னா. அவனும் சரிங்க சார்ன்ட்டு கிளம்பி போனான். பத்தியா, நான் இங்கேயே இருந்து வீட்டுல இருக்கிறேன்னு பார்த்துருவான்னா போறான். பத்தியா, இவனை மாதிரி முட்டாளெல்லாம் நான் வேலைக்கு வச்சிருக்கேன்னா. இப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, இங்க இருந்து கிளம்பி போன அந்த 2 முட்டாளா சொல்லப்பட்ட வேலைக்காரனும் பஜார்ல சந்திச்சுக்கிட்டான். அவன் 2 பேரும் பேசிக்கிட்டான், எங்க முதலாளி இருக்கிறானே அவனை மாதிரி கேன பையன் உலகத்துல யாரும் இல்லை, 100 ரூபா பணத்தை கொடுத்து ஐபோன் வாங்கிட்டு சொல்றானே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட தெரியல பாரு அவனுக்குன்னா. அவன் சொன்னான், அடையாண்டா உன் முதலாளி என்ன, என் முதலாளி நான் வீட்டுல இருக்கிறான்னு போய் பார்த்துருவான்னு சொல்றானே, அவன்கிட்ட தான் போன் இருக்குல்ல, வீட்டுக்கு போன் பண்ணி நான் இருக்கிறான்னு கேட்கலாம்ல, அது கூட தெரியாம ஒரு முதலாளியா இருக்கிறான் பாருன்னா. 2 பேருடைய கான்செப்ட், இந்த 2 பேர் என்ன நினைக்கிறான், அந்த 2 பேர் என்ன நினைக்கிறான், ஆக மொத்தம் 4மே முட்டாள். இதுதான் நாம எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறோன்றதுல இருக்குங்க. இன்னைக்கு பெண்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல 40 ஆண்கள் ஒரே அறையில் இருக்கான். கொஞ்ச நாள் முன்னாடி நான் சிங்கப்பூர் போனப்ப, இங்கிருந்து கிளம்பி வந்து மேன் பவர் ஒர்க்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த கட்டட வேலை, பெயிண்டிங் வேலை, சென்ட்ரிங் வேலை, தரை, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போறவங்க 40 பேர் 60க்கு 60 கொண்ட ஒரு அறை. இந்த அறையை விடவும் கொஞ்சம் சின்னதா இருக்கும். 40 பேர் ஒரே அறைக்குள்ள இருக்கான். இங்க இருந்து நம்ம தமிழ் இளைஞர்கள் அங்க போய் கஷ்டப்படுறாங்க. 40 பேரு இந்த ஒரு சின்ன அறைக்குள்ள தங்கியிருக்காங்க.
ஆனா சண்டை போடாம எந்த பிரச்சனையும் பண்ணிக்காம அமைதியா இருக்கான். 2 பெண்கள் எங்கேயாவது பிரச்சனை இல்லாம ஒரு இடத்துல இருக்காங்களா? இன்னைக்கும் இது ஏன் நடக்குது? ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஆண்களுக்கு இருக்கிற பெருந்தன்மை பெண்களுக்கு குறைவா இருக்குன்னு முன்னாடி சொல்லி இருந்தாங்க. இப்ப உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அது இல்லை. நீங்க எல்லாம் பெருந்தன்மையின் சிகரங்களா மாறிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, தீர்ப்பு உங்ககிட்டே விட்டுறேன். பண்டிகைகள் கொண்டாட்டமா திண்டாட்டமா? கொண்டாட்டம்ன்றவங்க கை தூக்கு பாப்போம். ரொம்ப வீக்காக திண்டாட்டம் சொல்றவங்க கை தூக்கு பார்ப்போம். அடப்பாவுமே. சரி, ஓகே, வெரி குட். அதாவது இதுலயும் இன்னொரு விஷயம் என்ன யோசிக்கணும்னா, உங்கள் வயதுக்கு, நீங்கள் வாழுகிற வாழ்க்கை முறைக்கு, உங்களுடைய பொருளாதார தேவைக்கு, உங்கள் அப்பா அம்மாக்களுடைய நிலையிலிருந்து நான் கேட்ட கேள்வியை பாக்குறீங்க. அதுதான் இத்தனை பேர் திண்டாட்டம் கை தூக்குனீங்க. அதுக்கே பெரிய சிறப்பு. ஏன்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய திண்டாட்டம் இல்லை. நீங்க போய் காலையில கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு பண்டிகை கொண்டாட போறதில்ல. ஆனால் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் இந்த பண்டிகை திண்டாட்டத்தை கொடுப்பதால் எங்களுக்கும் திண்டாட்டம்னு சொல்றதுக்கும் இந்த வயசுல பெரிய பக்குவம் வேணும். அதனால உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். நல்லா அற்புதமான வளர்ந்திருக்கிற பிள்ளைகள், வாழ்க. சரி, இப்ப பண்டிகைகள் கொண்டாட்டம் இல்ல திண்டாட்டம்னு தீர்ப்பு சொல்லிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்னா, ஒரு அரசன் இருந்தான். அவன் நாட்டுல ஒரு தச்சன் இருந்தான், கார்பெண்டர், ஆசாரி. ஒரு ஆசாரி இருந்தான், ஒரு அரசன் இருந்தான். இந்த ஆசாரி ஒரு அழகான ஒரு சேர் செஞ்சு கொடுத்தான் மன்னனுக்கு. மன்னனுக்கு கொண்டு போய் அரசவையில வச்சாங்க. அழகா மன்னர் முதல் நாள் அந்த சேர் ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த சேர்ல உட்கார்ந்தார். ஆசாரியுடைய கெட்ட நேரம் மன்னர் உட்கார்ந்தாரு பாருங்க. உட்கார்ந்த உடனே உள்ள இருந்து ஒரு ஆணி நல்லா நறுக்குன்னு ஏறிடுச்சு. மன்னருக்கு கடுமையான கோபம். பிடிச்சிருவாங்க அவனா. வேகமா போய் ஆசாரி கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு நிக்க வச்சாங்க. அப்பெல்லாம் மன்னர் என்ன செய்வாங்கன்னா, எந்த விசாரணையும் பண்ண மாட்டாங்க. இப்ப மாதிரி கோர்ட்டு கேஸ் எல்லாம் கிடையாது. மன்னருக்கு பிடிக்கலையா, முதல் வேலை என்ன, இவனை என்ன கொண்டு போய் பண்ணுங்க, முடிச்சிருங்க, இவனை கூட்டிட்டு போய் கொன்றுங்க, சிறைச்சேதம் பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆசாரியை கூட்டு நிறுத்துறாங்க. நிறுத்தின உடனே மன்னன் சொல்லிட்டாங்க, இவன் கொண்டு போய் தூக்கில போடுங்க, எனக்கு காலில் ரத்தம் வருது. இப்படி தப்பா ஒரு சேர் செஞ்சவங்களும் போட்டான், கொண்டு போய் தூக்கில போடுங்கன்னு சொல்லிட்டான். இந்த ஆசாரி இருக்கான்ல, அவன் கொஞ்சம் கூட பயப்படல, அழுகல, அடம்பிடிக்கல, பயப்படல. அவன் சொன்னான் மன்னனை பார்த்து, மன்னா, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அசௌகரியத்திற்காக நான் வருந்துகிறேன். நான் செய்து கொடுத்த இந்த நாற்காலியில் இருந்து ஒரு ஆணி உங்களை குத்தி விட்டது, மிகவும் வருத்தம், தப்புதான். என்னையும் மீறி, என் உழைப்பையும் மீறி, என் கணக்கையும் மீறி, என் கணிப்புகளையும் மீறி, ஏதோ ஒரு அஜாக்கிரதையின் காரணமாக என்னால் ஏற்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய இழப்புக்கு நான் வருத்தப்படுகிறேன், தப்புதான். ஆனாலும் எனக்காக ஒரே ஒரு விண்ணப்பம். என்ன சொல்லு? என்னை நீங்கள் தூக்கில் போடுவதாக இருந்தால் போடுங்கள். ஏன்னா நான் செஞ்ச தப்புக்கு நீங்க தண்டனை கொடுக்குறீங்க, போடுங்க. சரியாக இன்னையிலிருந்து 1 வருஷம் கழிச்சு தூக்கில் போடுங்க. அன்னைக்கு நீங்க கொடுக்குற தண்டனையை ஏற்றுக்கிறேன். ஒரே 1 வருஷம், 1 வருஷம் கழிச்சு நீங்க தூக்கில் போடுங்க. எதுக்காக 1 வருஷம் கழிச்சு நீ சாகணும்னு நினைக்கிற? மன்னன் கேட்டான். ஆசாரி சொன்னா, இந்த மண்ணில் நான் இத்தனை ஆண்டு காலம் தச்சு தொழில் செய்கிறேன், ஒரு புதிய கண்டுபிடிப்பு வச்சிருக்கேன். என்னன்னா, ஒரு பறக்கும் குதிரையை செய்யணும்னு ஆசைப்படுறேன். குதிரையை பறக்க வைக்கிற அளவுக்கு பறக்கும் குதிரை ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அந்த முயற்சியில கிட்டத்தட்ட வெற்றி அடைந்து விட்டேன். இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு 6-7 மாசத்துல ஒரு பறக்கும் குதிரையை செஞ்சிருவேன். அப்படி நான் செய்கிற அந்த பறக்கும் குதிரையை இந்த மண்ணில் இருந்து விண்ணில் பறக்க விட்டு விட்டு அதை என் ராஜாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டு மறைந்து போகிறேன், செத்து போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு 1 வருஷம் அவகாசம் கொடுங்கன்னு ஆசாரி கேட்டார். மன்னன் சொன்னா, ஒருவேளை 1 வருஷம் கழிச்சு, அடுத்த 365 நாள் கழிச்சு உன்னால் எந்த குதிரையும் பறக்க வைக்க முடியலன்னா என்ன பண்ணலாம்? அன்னைக்கே என்ன தூக்கில போட்டுருங்க.
ஒரு வருஷம் உனக்கு ஏண்டா நான் சோறு போடணும்? மன்னன் கேட்டான். மன்னா, நீங்கள் இவ்வளவு பெரிய நாட்டினுடைய மன்னர், ஒரு புதிய பறவை, புதிய பறக்கும் குதிரை ஒன்றை உங்களுக்கு பரிசளிக்கிறேன் என்று ஒருவன் உங்கள் முன்னால் கைவிரித்து நிற்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுப்பதனால் உங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட போறதில்லை. நான் ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துட போறதில்லை. இது ஒரு வாய்ப்பு, எனக்கு கொடுத்து பாருங்க. ஆனா பாருங்க, ஆவலமா ஒரு வருஷம் கழிச்சு. ரைட், மன்னன் நினைச்சான் இவன் பேசுறதுல ஏதோ ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, அதனால ஒரு வருஷம் உனக்கு சாப்பாடு போடுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, போட்டுருவோம். இன்னையிலிருந்து சரியா 365வது நாள் உனக்கு தூக்கு. நீ கொடுக்கிற குதிரை மட்டும் பறந்துருச்சுன்னா உனக்கு விடுதலை. குதிரை பறந்துட்டா உனக்கு விடுதலை, இல்லையா உனக்கு தூக்கு. இவனை கூட்டு போங்க. உனக்கு வேற ஏதாவது வேணுமான்னு மன்னன் கேட்டான். ஏன்னா ஆசையை தூண்டுறது தானே. உனக்கு ஏதாவது வேணுமா? இவன் சொன்னான், எனக்கு ஒரு 10-15 நல்ல ஆரோக்கியமான திடமான குதிரைகள் வேணும். மரப்பட்டைகளால், கோழி இறகுகளால், பறவைகளுடைய சிறகுகளால் ஆன மெல்லிதான ரெக்கைகள் செய்யக்கூடிய அந்த மாதிரியான உபகரணங்கள்லாம் வேணும். ஒரு 15 குதிரைகளை கட்டி மேய்ப்பதற்கு ஆட்கள் வேணும். இவ்வளவு வேணும் கேட்டான். மன்னன் சொன்னான், பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இவனை கூட்டிட்டு போய் அங்க இந்த பரிசோதனை கூடத்தில் விடுங்க, அவன் கேட்கறதெல்லாம் கொடுங்க. பறக்கும் குதிரை வந்தா பார்க்கலாம், இல்லைன்னா இன்னையிலிருந்து 1வது வருஷம் முடிகிற அன்னைக்கு 366வது நாள் இவனை தூக்கில் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு மன்னன் கிளம்பி போனான். அங்க ஒரு மந்திரி இருந்தான். அவனுக்கு என்னன்னா, இந்த நாட்டிலேயே இந்த மன்னனை நாம மட்டும்தானே ஏமாத்திட்டு இருந்தோம். நம்ம பேச்சு தான் அவன் கேட்பான். நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு ஆசாரி இவ்வளவு பெரிய மன்னனை ஏமாத்திட்டானே, எங்கேயாவது ஒரு குதிரை பறக்குமா? நடக்கவே முடியாத விஷயத்தை நம்ப வச்சுட்டானே, இவனை என்ன செய்யலாம்? நம்ம சிலபஸ்ல முன்னாடி தோத்துருச்சு என்று மன்னரை அனுப்பி விட்டுட்டு நைட்டு 12 மணிக்கு இந்த ஆசாரி அடைபட்டு இருக்கிற அரங்கத்திற்கு மந்திரி போனான். மந்திரி போய் ஆசாரிட்ட கேட்டான், வழக்கமா மன்னர்களை நாங்க தான் ஏமாத்துவோம், எங்க பேச்சத்தான் அவன் கேட்பான், வேற யாருக்கு சொன்னாலும் கேட்க முடியாதபடி அவன் நாங்க மோல்டு பண்ணி வச்சிருக்கோம். ஆனா ஒரு சாதாரண ஆசாரி நீ எப்படியோ பேசி மன்னனை கரெக்ட் பண்ணிட்டியப்பா, எப்படி நீ குதிரையை பறக்க வைப்ப அப்படின்னு கேட்டான். சொன்னா, ஐயா நீங்க சொல்ற மாதிரி மந்திரியை நீங்க ஐயா மன்னனை உங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தீங்க. அதை மீறி யாராவது ஒருவர் எங்க பேச்ச ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்டாரு, மன்னர் கேட்டாருங்கிறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வருது. என்னுடைய முயற்சிக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு இவன் சொன்னான். இவனுக்கு ஒரு சின்ன யோசனை. யாரு? மந்திரிக்கு. உண்மையிலேயே இந்த குதிரையை பறக்க வைப்பதற்கு நீ எடுத்திருக்கிற முயற்சிகள் என்ன? இந்த குதிரை பறக்குமானால் அதில் எத்தனை விஷயங்களை உள்ளடக்கி இந்த குதிரையை பறக்க வைப்பாய்? என்னவெல்லாம் செஞ்சு இந்த குதிரையை பறக்க வைப்பதற்கு உன்னிடம் திட்டம் இருக்கிறது? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அதையா சொல்லு, நான் நம்புறேன். எப்படி நீ பறக்க வைப்ப அப்படின்னு கேட்டான். ஆசாரி சொன்னா, இன்னையிலிருந்து 365 நாள் முதல்ல யாரு மன்னர் டைம் கொடுத்திருக்கார். 365 நாள் எனக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. 365 நாள்ல இந்த மன்னனே செத்து போனாலும் போயிடலாம். ஒருவேளை மந்திரி நீங்களே மன்னர் ஆனாலும் ஆகலாம். ஒருவேளை குதிரையே பறந்தாலும் பறக்கலாம். நடக்காதுன்னு எதா இருக்கா? என் நம்பிக்கை என்பது உறுதியாக இருந்தால் நடக்க போகிற விஷயங்களிலே என்னுடைய நம்பிக்கை அருகில இருந்து காக்கும். 1 வருடத்தை தள்ளி போட்டிருக்கிறேன். குதிரை பறந்தாலும் பறக்காவிட்டாலும் அடுத்த வருடம் நான் உயிர் வாழ்வேன்னு சொன்னான். இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எல்லார்கிட்டையும் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை என்பது, குறிப்பாக பெண் பிள்ளைகள் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க, சென்சேஷனலான ஒரு விஷயம் நடக்குது இப்ப உங்களை சுத்தி. என்னது? நடந்து முடிந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவியின் அந்த கோர சம்பவம். யாரோ ஒருத்தரை நம்பிதான் அந்த பொண்ணு போயிருக்கா. யாரோ ஒருத்தரை நம்பிதான் போயிருக்கா. அருகிலே இருந்து அவளை அரவணைத்து அன்பு காட்டி தேற்றி காதல் வயப்படுத்தி அழைத்து சென்றவன் ஒருத்தன். அவன் கட்டாயப்படுத்திலாம் கூட்டு போல, நம்பி போயிருக்கா. ஆனா இன்றைக்கு ஒரு அரசாங்கம், ஒரு கல்வி முறை,
ஒரு கல்வி அமைப்பு, ஒரு கட்டமைப்பு எல்லாவற்றையும் மீறி நான் வழக்கறிஞர் தொழில் பண்றேன். ஒரு எஃப்ஐஆர்ல விக்டிம் பெண்ணாக இருந்தால் அந்த எஃப்ஐஆர் வெளியே வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் இப்படி ஏதாவது ஒரு கேஸ்ல அந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தால் அந்த பெண்ணினுடைய பெயரோ முகவரியோ போட்டோவோ அப்பா பேரோ எதுவும் வெளியே வரக்கூடாது. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி அந்த பிள்ளை, அந்த பாப்பாவோட பேர் வெளியே தெரியுது, அப்பா பேரு தெரியுது, போன் நம்பர் தெரிஞ்சிருச்சு சார் வெளியே. அப்படி ஒரு பாதுகாப்பற்ற சமூக வாழ்வியல் முறைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில எல்லாவற்றையும் இழந்தாலும் நம் கூட இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கை மட்டும்தான் என்பதால், நம்பிக்கை இருந்தால் எதுவுமே திண்டாட்டம் அல்ல, கொண்டாட்டமே 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 என்று சொல்லி நாளைய உலகத்தில் நடக்க போகிற விஷயங்கள் நமக்கு எதிராக இன்றைக்கு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம். இப்ப கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு, எத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போனுச்சு. பார்க்கிற இடங்களில் எல்லாம் எத்தனை ஆயிரம் பிரச்சனைகளை தினந்தோறும் பார்க்கிறோம். நீங்க எல்லாம் கல்லூரிக்கு பேருந்துல வரீங்க, உங்கள் கல்லூரி பேருந்துல இல்லாம வேற ஒரு தனியார் பேருந்துல வர பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, 1000 கதை இருக்கும் அவங்ககிட்ட. பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்தில் வாழ்றோம். திரும்பிய திசையிலெல்லாம் எதிர்த்து வருகின்ற போராட்டங்கள் என்பது சற்று குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் கொடுக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கு மாறிட்டோம். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி உங்களுடைய அம்மாக்களுக்கு அம்மாக்கள் இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுடைய அம்மாக்கள், அதாவது பாட்டிக்கு அம்மா ரவைக்கு மட்டும் போட்டுக்கிட்டு தலையில முக்காடு போடும் உள்ள வச்சு கூடையில சாப்பாடு கொண்டு போய் தாத்தாக்களை கொடுத்துட்டு வந்து தைரியமா ரோட்ல நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. யாரும் யாரையும் கைப்பிடிச்சிருக்கலங்க, யாரும் யார்கிட்டையும் சண்டை போடலைங்க. இந்த மாதிரி கற்பழிச்சாருன்னு கேஸே இல்லைங்க. இன்னைக்கு மட்டும் இந்த ஒரு மாசத்துல, ஒரே ஒரு மாசம், ஃபார் திஸ் பர்டிகுலர் மந்த், பாலியல் வன்புணர்வு என்கிற வழக்குகளுடைய கணக்கு மட்டும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்க கூகுள்ல போட்டு பாருங்க. ஃபார் த லாஸ்ட் மந்த் டிசம்பர்ல தமிழ்நாட்டில் மட்டும் 600. எப்படி நடக்குதுன்னு தெரியல. இதுல வெளியே வந்தது 4-5. இப்ப 600 பெண்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற இந்த அநீதிக்கு எதிராக பொங்கி எழுந்து பிரச்சனைகள் எல்லாம் இது எங்கேயுமே இல்லாம பண்ணிட முடியுமான்னு முடியாது. அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கணும். அது என்ன இருக்கணும்? என்னதான் போலீஸ் இருக்கட்டும், என்னதான் அரசாங்கம் இருக்கணும், என்னதான் தன்னார்வ அமைப்புகள் இருக்கட்டும், என்னதான் பெண் சுதந்திரம் பேசக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் முன்னெடுத்து ஒரு வெளியே வரட்டும், எல்லாத்தையும் தாண்டி நமக்கு முதல்ல தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கணும். அது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இப்ப இந்த அளவுல உங்களுக்கு தன்னம்பிக்கை இருப்பது அடுத்து உங்கள் வாழ்வியலில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் கடந்து செல்வதற்கு ஆகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் என்பதால், குறைந்தபட்சம் இந்த பொருளாதார தேவையை மட்டுமே மையமாக வைத்திருக்கிற திண்டாட்டங்களை பற்றி நாம் வருத்தப்பட தேவையில்லை என்பதால், பண்டிகையில் எப்போதும் கொண்டாட்டமே, உங்கள் வாழ்க்கையில் நடப்பவை அத்தனையுமே கொண்டாட்டம் என்று சொல்லி அற்புதமான இந்த சந்தர்ப்பத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கிற இந்த நல்ல வாய்ப்பினை பெற்றமைக்காக நம்முடைய கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வர் பேராசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வணக்கங்களையும் சொல்லி, பெற்ற தாயை மகன் மறந்தாலும், பிள்ளை பெறும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இணைப்பெற மறந்தாலும், உற்ற தெய்வத்தை உயிர் மறந்தாலும், உயிரைவே உடல் மறந்தாலும், உனையென்று மறவேன் என் உயிர்தனை தமிழை என்ற அன்னை தமிழை வணங்கி விருப்பமே இல்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.